காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நான் ஒரு த்ரில்லர் ஸ்டோரியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். கதைச்சு எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அந்த பாசி நிற வேன் குற்றுச்செடிகளை துவம்சம் செய்தபடி அட்டக்கட்டி ஃபாரஸ்டுக்குள் போய்கொண்டிருக்க உள்ளே 15 பேர் ஆண்களும் பெண்களும் கதம்பமாய் தெரிந்தார்கள். சுடிதார்கள், சல்வார் கமீஸ்கள், பேகிகள், பனியன்கள். வேன் டிரைவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ப்ரொஃபசர் நாராயணி அம்மாள் பைனாக்குலரை கண்களில் பொருத்தி கொண்டு மலையாளமும் தமிழும் கலந்த ஒரு கொச்சை மொழியில் பேசிக்கொண்டே வந்தாள். டிரைவர் நோக்கு, ஈ தடமேதான், என்னைக்கு வெள்ள மனசலாயிட்டு, இன்னும் போய்க்க. வேன் குதித்து குதித்து ஓடியது. மேடம், ஒருத்தி கூப்பிட்டாள். ப்ரொஃபசர் அம்மாள் திரும்பினாள். பறையும் அவளே, இந்த பகவதி அம்மன் கோயிலுக்கு இன்னும் எத்தனை தூரம் போகணும்? 8 கிலோமீட்டர் போனா மதி. உள்ளே உட்கார்ந்திருந்தவர்கள் ஒருவன் முனகினான். இந்த வேனை இன்னும் 8 கிலோமீட்டர் தூரம் போனா என்னோட முதுகெலும்பு கலட்டி வச்சிட வேண்டியதுதான். தெரியாதனமா டூருக்கு வர்றேன்னு பேரே கொடுத்துட்டு இப்ப முடிச்சிட்டு இருக்கேன். கிழவி உயிரை வாங்குறா. எந்தா மோகன் மவனே, ஞான் கிழவியோ? என்ற பிராயம் எத்தனை தெரியுமோ? 45 தான். சாரி மேடம். எந்தா சாரி? ಈ ಟೂರ್ ಬೋರೋ? ಎತ್ತರ ಇಷ್ಟಮಾಯಿಟ್ಟು ಏರ್ಪಾಡು பண்ணின டூர் இது. இஷ்டமில்லையெங்கில் இறங்கி பொடி நடையா நடந்து போய்க்க. எனக்கு ரொம்ப இஷ்டம்தான் மேடம். ஆனால் வேன் 1 மணி நேரமாக தூக்கி தூக்கி போட்டு ஓடினதில் எலும்பு மூட்டெல்லாம் கலண்டுடுச்சு. பின்ன ஃபாரஸ்ட் கான்கிரீட் ரோடோ போட்டிருக்கும். சொகுசெல்லாம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு சரிப்பட்டு வராது மோகன் மவனே. மோகனுக்கு பக்கத்தில் இருந்த உதயகுமார் அவன் காதுகளில் கிசுகிசுத்தான். ஏண்டா, கிழவி கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற? ட்ரைனிங் கோர்ஸ் இன்னும் 1 மாசம்தான் இருக்கு. டூரோட கடைசி ஐட்டமா குருதிப்புணல் பகவதி கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். கோயிலை சுற்றி 2 நாள் கிளறி பார்த்துட்டு சென்னை திரும்ப போறோம். அதுக்குள்ள ஏன் கிழவி வாயில விழுற? உனக்கு தரப்போகிற சர்டிபிகேட்டில் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரின்னு எழுதிட்டால்னா உனக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான். சரி சரி பேசாதே. கிழவிக்கு பாம்பு காது. வேன் இப்போது பட்டாக்கத்தி சைஸில் வளர்ந்திருந்த சாயா புட்களுக்கு நடுவில் ஜர்ரென்று போய்கொண்டிருக்க அந்த நடுப்பக்க நேரத்திலும் காடு முழுவதும் சில்லென்றிருந்தது. அடர்த்தியான தேக்கு மரங்களுக்குள் புகுந்த பெரிய ஒளிக்கதிர்கள் முனை மழுங்கி பூமியில் பலவீனமாய் விழுந்திருந்தது. பெயர் தெரியாத மூலிகைகள் தாங்கள் இருக்கும் இடத்தை காட்டிக் கொள்ளாமல் ஈர காற்றோடு சேர்ந்து மணத்தது. 1/2 கிலோமீட்டர் தூரம் போனதும் ஒரு செம்மண் ரோடு தெரிய அதன் குறுக்கே மூங்கில் களி தெரிந்தது. ரோட்டின் ஓரத்தில் ஒரு போர்டு கோணலாய் நின்றிருந்தது. பச்சை பெயிண்ட் பின்னணியில் மஞ்சள் எழுத்துக்கள். குருதிப்புணல் ஃபாரஸ்ட் அட்டக்கட்டி ரேஞ்ச். நின்ற வேனை நோக்கி ரேஞ்சர் ஒருவர் யூனிஃபார்மில் வந்தார். நாராயணி அம்மாள் தலையை வெளியே நீட்டி சொன்னாள், "We are coming from ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்" என்றவள் தொடர்ந்து ஆங்கிலத்திலேயே பேசினாள். காட்டுக்குள் இருக்கும் குருதிப்புணல் பகவதி அம்மன் கோயிலை பார்த்து ஆராய்ச்சி கட்டுரை எழுதுவதற்காக டிபார்ட்மெண்ட் சார்பாய் வந்திருக்கின்றோம். அனுமதி கடிதம் இதோ. வேனின் டேஷ்போர்டை திறந்து ஒரு கவரை எடுத்து நீட்டினாள் நாராயணி அம்மாள். ரேஞ்சர் வாங்கி பார்த்து விட்டு நிமிர்ந்தார். வேனில் மொத்தம் எத்தனை பேர்? 15 பேர். ஃபாரஸ்டுக்குள் போய்விட்டு எப்போது திரும்புவீர்கள்? நாளை சாயந்தரம் 4 மணிக்கு மேல். அங்கே தங்க டென்ட் போடுவதற்கான சாதனங்கள் வேனில் இருக்கின்றன. 2 நாட்களுக்கு போதுமான ரொட்டி, பழங்கள், பால் பவுடர், ரவை, கோதுமை மாவு உள்ளன. பாதுகாப்பு பிஸ்டல் வைத்திருக்கின்றீர்களா? இருக்கின்றது. ஒரு ரைஃபிள், 2 ரிவால்வர்ஸ். ஜாக்கிரதை. குருதிப்புணல் பகவதியம்மன் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒற்றை யானையின் தொந்தரவு இருக்கின்றது. டென்ட்டை சுற்றிலும் குழி பறித்து நெருப்பு போட்டு விடுங்கள். நாராயணி அம்மாள் தலையாட்டினாள். ரோட்டின் குறுக்கே இருந்த மூங்கில் களி நகர்த்தப்பட்டு வேன் உள்ளே போயிற்று. 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிடிவாதமாய் வந்த மண்பாதை திடுமென்று மறைந்து போக இடது பக்கமாய் குழியும் மேடுமாய் ஒழுங்கில்லாத பாதை ஒன்று தெரிந்தது. பக்கத்தில் இருந்த மரத்தின் அடித்தளண்டில் சிவப்பு பெயிண்டில் எழுதப்பட்டிருந்த அந்த வாசகங்கள் கோணல் மாணலான எழுத்துக்களோடு தெரிந்தது. குருதிப்புணல் பகவதியம்மன் கோவிலுக்கு செல்லும் வழி. தூரம் 6 கிலோமீட்டர். வேன் டிரைவர் பாதையை பார்த்து மெலைக்க நாராயணி அம்மாள் புன்னகைத்தாள். போய்க்க தங்கப்பன். வேன் பாதைக்குள் நுழைந்தது. குலுங்கி குலுங்கி குதித்து குதித்து ஒரு பக்கமாய் சாய்ந்தபடி போயிற்று. ஏகப்பட்ட வளைவுகள். 1/2 மணி நேரம் இடுப்பொடிந்த பயணத்திற்கு பிறகு காய்ந்து போன செடிகள் புட்களுக்கு மத்தியில் மொக்கையான அந்த கோயில் கோபுரம் தெரிந்தது.
நெருப்பில் வாட்டப்பட்ட மாதிரி கருகிய தோற்றம். சுற்றிலும் அதை மண்ணாலான இடிந்த மதில் சுவர். சுவர் நெடுங்கிலும் ஆங்காங்கே ஆள் உள்ளே நுழையக்கூடிய அளவுக்கு சுவரில் வெடிப்புகள். வேன் நின்று என்ஜின் உதறலை நிறுத்தி கொண்டது. எல்லோரும் இறங்கினார்கள். நாராயணி அம்மனை தவிர மற்றவர்கள் கோயிலை திகிலோடு பார்த்தார்கள். அவள் புன்னகைத்தாள். இதோ குருதிப்புணல் பகவதி அம்மன் கோயில். நோக்கு மை டியர் ட்ரெயினிஸ், இக்கோயில் எத்தனை வரை புராதனம். 1000 வருஷத்துக்கு முந்தி ஸ்தாபிச்ச கோயில். கோயிலை நோக்கி நடந்தார்கள். காய்ந்த சருகுகள் காலடி சரசரத்தன. மேடம், ஒரு பெண் கூப்பிட்டாள். கேளடி மோனே, ஃபாரஸ்டில் இருக்கிற மற்ற ஏரியாவெல்லாம் பச்சை பசேலுன்னு இருக்கு. ஆனால் இந்த கோயிலை சுற்றி இருக்கிற ஏரியா மட்டும் காஞ்சி போயிருக்கு. என்ன காரணம் மேடம்? தியரியில் இந்த கோயில் பற்றி சம்சாரித்த போதில் காரணம் தெளிவாயிட்டு இருந்தது மோளே, மறந்து போய் ஒரு பெண் குறுக்கிட்டு சொன்னாள். எனக்கு தெரியும் மேடம், பறையு. சாஸ்திரப்படி இந்த கோயிலுக்கு ஒரு முனிவர் சாபம் போண்டாம். அந்த சாபத்தின் காரணமாக கோயிலை சுற்றி எதுவும் முளைக்காது. அப்படியே முளைச்சாலும் காஞ்சு போயிடுங்கிறது சாஸ்திரிக ஐதீகம். ஆனால் சயின்ஸ் ஈக்காலஜி சொல்றது வேற காரணம். கோயிலை சுற்றி இருக்கிற இந்த ஏரியாவில் மட்டும் மண்ணில் சல்ஃபேட் அதிகம். மண்ணில் அதிகப்படியான சல்ஃபேட் இருக்கிறதுனால செடி கொடிகள் முளைக்கிறதில்லை. அப்படியே முளைச்சாலும் வேர்ப்பாகம் உள்ளே ஒரு அடி போனதும் பட்டு போயிடும். கரெக்ட் என்றாள் நாராயணி அம்மாள். உடைந்த மொட்டை தூண்களுக்கு மத்தியில் மெதுவாய் நடந்து உள்ளே நுழைந்தார்கள். சரிந்த கோயில் மண்டபம் கண்ணுக்கு சிக்கியது. ஒட்டடைகள், நூலாம்படைகள், காய்ந்த இலைச்சருகுகளை சுமந்து கொண்டு காற்றில் ஆடின. இந்த கோயிலை அரசாங்கம் பராமரிக்க கூடாதா மேடம்? பராமரித்து எந்த செய்யு? ஈரோ ஃபாரஸ்டுக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கு யாரு வருவா? நூலாம்படைகளை விலக்கி கொண்டு உள்ளே போனார்கள். குண்டும் குழியுமாய் உட்பிரகாரம் வந்தது. நாராயணி அம்மாள் முன்னால் போய்கொண்டிருக்க பின்னால் வந்தவர்கள் கலக்கமாய் பேசிக்கொண்டார்கள். பகல்ல பார்க்கும் போதே கோயில் நரம்புகளை உருவி விடுற மாதிரி பயமாக இருக்கு. இன்னைக்கு ராத்திரி பூராவும் வேற தங்க போகிறோம். கிழவிக்கு ரொம்ப தைரியம்தான். ஏதோ தாஜ்மஹாலுக்கு கூட்டிட்டு வந்த மாதிரியெல்லாம் சுற்றி காட்டுறா. உயிரை கையில் பிடிச்சிட்டு வர போகிற ஒரு ராத்திரியை கழிச்சிட்டால் போதும். நாளைக்கு காலையில் ஊரை பார்க்க புறப்படலாம். முன்னால் போய்கொண்டிருந்த நாராயணி அம்மாள் சட்டென்று நின்றாள். இடது கை ஆட்காட்டி விரலால் தன் சதைப்பிடிப்பான மூக்கை நிரடி கொண்டாள். என்ன மேடம், ஏதோ துர்வாடை வரல? அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே காற்றில் அந்த வாடை கெட்டியா அடித்து கொண்டு வந்தது. கர்ச்சீப்பை எடுத்து அவசர அவசரமாய் மற்றவர்கள் முகத்தை மூடிக்கொள்ள நாராயணி அம்மாளுக்கு புரிந்தது. மனம் நடுக்கமாய் சொன்னது, இது பிணவாடை. அத்தியாயம் 2. மழை பெய்து கொண்டிருந்த அந்த நள்ளிரவில் கிளப்பை விட்டு தள்ளாடி கொண்டே வெளியே வந்தான் நந்தகுமார். பணம் அவனை ஊட்டமாய் வளர்த்திருந்தது. மாநிறம், தலை கொள்ளாத சுருண்ட முடி, கண்களில் மெலிதாய் பவர்லெஸ் கண்ணாடி. கிளப் செக்ரட்டரி பின்னாலேயே ஓடி வந்தார். மிஸ்டர் நந்தகுமார் தள்ளாடி கொண்டே நின்று திரும்பி பார்த்தான். என்ன செக்ரட்டரி சார், இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறீங்க. இந்த நிலைமையில் காரை டிரைவ் பண்ணிட்டு போறது சரியில்லை. இங்கேயே படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலையில் வீட்டுக்கு போகலாமே. என்னது? கண்களை திறக்க முடியாமல் திறந்து எதிரே நின்ற செக்ரட்டரியை பார்த்தான் நந்தகுமார். I am on the line தான் செக்ரட்டரி சார், பட் ஐ எம் ஸ்டெடி. இந்த கண்டிஷனில் கார் என்ன, ஃப்ளைட்டே ஓட்டுவேன். குட் நைட் சொல்லிக்கொண்டே நகர முயன்றவனை கட்டியாய் பிடித்து கொண்டார் செக்ரட்டரி. நோ மிஸ்டர் நந்தகுமார், உங்களாலே சரியாக டிரைவ் பண்ணிட்டு போக முடியும்னு எனக்கு தோணலை. வேணுமுன்னா கிளப் டிரைவரை அனுப்புகிறேன், அவன் வண்டியை ஓட்டட்டுமே. என்னது, 30 லட்சம் போட்டு வாங்கி இருக்கிற என்னோட காரை கிளப் டிரைவர் ஓட்டிக்கிட்டு வர்றதா? நான்சென்ஸ் செக்ரட்டரி சார், இது என்னோட கார் இல்லை, என்னோட பொண்டாட்டி. இந்த காரை என்ன தவிர வேறு எவனும் டிரைவ் பண்ணக்கூடாது. நவ் ஐ எம் ஆல் ரைட். நகர முயன்றவனை மறுபடியும் நிறுத்தினார். நந்தகுமார், ப்ளீஸ் ஹியர் மீ. ஒரு 2 மணி நேரம் படுத்து தூங்கிட்டு அப்புறமா போங்க. மழை வேற சினுங்கிட்டு இருக்கு. நோ செக்ரட்டரி சார், இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நான் வீடு போய் சேரலைன்னா எங்கப்பா என்னை தேடிட்டு கிளப்புக்கு வந்துடுவார். நான் கிளம்புறேன். குட் நைட். நாளைக்கு ராத்திரி பார்க்கலாம். கிளப்பின் பார்க்கிங்கில் நின்றிருந்த தன்னுடைய மெர்சிடைஸ் காருக்குள் போனான் நந்தகுமார். காரின் கதவை பிக்கிற மாதிரி திறந்து டிரைவிங் சீட்டில் பொத்தென்று உட்கார்ந்து ஸ்டியரிங்கை பற்றினான். நான் ஸ்டெடியா இல்லையாம். ஒரு ஹாப் ரவுண்ட் LSD மாத்திரை போட்டுக்கிட்டாலும் ஸ்டெடியா ஸ்டியரிங்கை பிடிப்பேன்.
இக்னிஷியன் உறுதி. காரின் சக்கரங்கள் உருண்டன. கிளப்பை விட்டு வெளியேறி காம்பவுண்ட் கேட்டை தாண்டியதும் ஆக்சிலேட்டரை அழுத்தினான் நந்தகுமார். மழை லேசாய் தூறிக்கொண்டிருக்க மெர்சிடஸ் ஃப்ளைட்டாய் சீறியது. போக்குவரத்தற்ற ரோடுகள், ஆள் நடமாட்டமின்றி நிசப்தமாய் வெறிச்சிட்ட சாலையோரங்கள் மழை ஈரத்தில் மினுமினுத்தன. காரை டிரைவ் செய்து உற்சாகமாயிருந்தது. நந்தகுமாருக்கு உடம்பின் நரம்பு மண்டலம் பூராவும் LSD மாத்திரையின் சுறுசுறுப்பும் இரத்த குழாய்களின் ஸ்காட்சின் உற்சாகத்துள்ளலும் நிரம்பியிருந்தது. ஒரு 2 நிமிஷம் பயணத்தில் பாலாய் இருட்டாய் வந்தது. நந்தகுமாரின் காரின் வேகத்தை சட்டென்று குறைத்து அரசாங்கத்தை திட்டினான். பிளடி கார்பரேஷன், எங்கே விளக்கு எரியணுமோ அங்கே எரிய விட மாட்டாங்க. கார்பரேஷனுக்கு தேர்தல் வையுங்கடான்னா எவனும் வைக்க மாட்டான். வருஷத்துக்கு ஒரு தடவை பொது தேர்தல் வச்சு தேர்தலையோ தோண்டி இருக்க மட்டும் தெரியும். அரசியல்வாதின்னு சொல்லி இருக்கிறவனையும் உயிரோட விடக்கூடாது, சுட்டு தள்ளணும். கார் பாலத்துக்கு கீழே தேங்கியிருந்த மழை தண்ணீரில் ஜிர்ரென்று போயிற்று. ஹெட்லைட் வெளிச்சத்தில் மெதுவாய் ஓட்டினான் நந்தகுமார். இருட்டான பாலத்திலும் 50 கஜ தூரம் போயிருப்பான். குறுக்கே மழை தண்ணீரில் 4 பேர் நின்றிருந்தார்கள். யார் இவர்கள்? ஏதோ ரிப்பேர் பார்க்கிறார்களா? யோசித்தபடியே பிரேக்கை அழுத்தி காரை நிற்க வைத்துவிட்டு வெளியே எட்டி பார்த்தான். அந்த 4 பேரும் ஓடி வந்தார்கள். பக்கத்திற்கு 2 பேர் முன்பக்க கண்ணாடி ஜன்னலில் குனிந்தார்கள். நந்தகுமார் சிவப்பெரிய போதை கண்களால் அவர்களை மாறி மாறி ஏறிட்டு பார்த்தான். ஏய், யார் நீங்க? ஒருவனின் கையில் இருந்த கத்தி சரக்கென்று வெளிப்பட்டு நந்தகுமாரின் தாடையை வருடியது. கையில் இருக்கிற வாட்ச், மோதிரம், கழுத்தில் இருக்கிற செயின், பாக்கெட்டில் இருக்கிற பர்ஸ் அரை நிமிஷத்துக்குள்ள உடனடியாக கைக்கு வரணும். நந்தகுமாருக்கு போதையிலும் நிலைமை புரிந்தது. டேஷ்போர்டில் வைத்திருந்த லைசன்ஸ் பிஸ்டலை எடுப்பதற்காக கையை கொண்டு போக ஒருவன் கத்தினான். டேய், ஆள் ஃபுல் லோடா இருக்கான். நாம் கேட்டதை அவனால் எடுத்து கொடுக்க முடியாது. நாமளே எடுத்துக்க வேண்டியதுதான். நந்தகுமாரை வெளியே இழுத்தார்கள். அவன் எதிர்ப்பாய் காட்ட இயலாமல் இழுத்த இழுப்புக்கு வந்தான். குளறினான். டேய், விடுங்கடா, பிஸ்டல் வச்சிருக்கேன், சுட்டுடு வேண்டா. அவர்கள் அவனை காரின் பேனட் மேல் கிடத்தி மெல்லாத்தி கழுத்தில் இருந்த 5 பவுண்ட் செயினையும் கோல்டன் ரோலக்ஸ் வாட்சையும் மோதிரத்தையும் சுலபமாய் உருவினார்கள். பர்ஸ் அங்கே வச்சிருக்கான்னு பாரு. ஃப்ரண்ட் பாக்கெட்ல காணோம். பின்னாடி பாக்கெட்ல பாரு. அட, இருக்கு, எடு. செம கனம். நந்தகுமார் திமிரி பர்ஸை எடுத்தவனை அடிக்க மற்றவர்கள் ஆத்திரமானார்கள். மூர்க்கமாய் தாக்க ஆரம்பித்தார்கள். நந்தகுமார் மோசமாய் அடிபட்டான். வாயில் ரத்தம் உப்பு கரித்தது. அடி வயிற்றில் விழுந்த அடி ஜீர்ணம் செய்வதற்குள் முதுகிலும் மார்பிலும் சரமாரியாய் குத்துக்கள் விழுந்தன. அடியை தாங்காமல் மண்டியிட்டு உட்கார்ந்தான். 4 பேரும் ஒரே நேரத்தில் உதைக்க தேங்கியிருந்த மழை நீரில் குப்புற விழுந்தான் நந்தகுமார். தடுமாறிக்கொண்டு எழுந்தவனை மறுபடியும் உதைத்தார்கள். இந்த தடவை அடி வயிற்றில் உதை பலமாய் விழ அலறிக்கொண்டு விழுந்த நந்தகுமார் எந்திரிக்காமல் போகவே 4 பேரும் எதிர்த்திசையில் ஓட ஆரம்பித்தார்கள். அத்தியாயம் 3. நாராயணி அம்மாள் கர்ச்சீப்பால் மூக்கை பொத்திக்கொண்டு தீர்க்கமாய் சொன்னாள். திஸ் பேட் ஸ்மெல் டியூ டு சம் டெட் பாடி. கலவரமான பார்வைகளோடு எல்லோரும் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். சிதிலமான கோயில் மண்டபத்திற்குள் இடது பக்கம் சில கழுகுகள் உட்காருவதற்கும் பறப்பதுமாயிருந்தன. தட்ஸ் ரைட் மேடம், கோ அண்ட் see. தயங்கினார்கள். வேன் டிரைவர் முன்னால் வந்தான். நான் போய் பார்க்கிறேன் மேடம், போய் நோக்கு. விபரீதம் உண்டெங்கில் ஒரு பாடு கஷ்டம். வேன் டிரைவர் தோளில் போட்டிருந்த டவலால் மூக்கையும் வாயையும் பொத்தி கொண்டு அந்த மண்டபத்தை நோக்கி போனான். சரிந்த தூண்கள் படபடவென்று இறக்கைகளை அடித்து கொண்டு கிளம்பின. மூக்கை பொத்தி கொண்டு டவலை மூடுருவிக்கொண்டு துர்நாற்றம் நுரையீரல்களுக்குள் புகுந்து வயிற்றை குடலோடு சேர்த்து புரட்டியது. கண்கள் மட்டும் வெளியே தெரியும்படியாய் டவலை பொத்தி கொண்டு மண்டப தூண்களை நெருங்கி உள்ளே எட்டி பார்த்தான். அத்தியாயம் 4. கனமான பெட்ஷீட்டுக்குள் நுழைந்து ஃபோம் மெத்தையில் புதைந்து போயிருந்த ரமணிசேகரை டெலிஃபோன் அலறி ஈர்த்தது. எரிச்சலோடு கலைந்து போர்வைக்குள்ளிருந்து வெளிப்பட்டு எதிர்ப்பக்க சுவரில் ரேடியோ முட்களோடு மின்னிக்கொண்டிருந்த குவாட்ஸ் வாட்சை பார்த்தார். நேரம் 12:20. இந்த நேரத்திற்கு யாரிடமிருந்து ஃபோன்? வாய்க்குள் முனகிக் கொண்டே ரிசீவரை எடுத்தார். ஹலோ,
மிஸ்டர் ரமணிசேகர், எஸ் ஸ்பீக்கிங். நான் ஜிஹெச்சிலிருந்து டாக்டர் சுந்தரமூர்த்தி பேசுகிறேன். உங்கள் சன் பேர் நந்தகுமாரா? ஆமாம். நீங்கள் உடனே ஜிஹெச்சுக்கு புறப்பட்டு வர முடியுமா? ஃபார் வாட்? உங்கள் சன் நந்தகுமாரை யாரோ சிலர் தாக்கப்பட்டு இங்கே அட்மிட் ஆகியிருக்கார். மோசமான காயங்கள். ரமணிசேகர் பதறிக்கொண்டு எழுந்தார். டாக்டர், நீங்கள் உடனே புறப்பட்டு வாங்க. டாக்டர், அவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும்? ப்ளீஸ் நேரில் வாங்க. மறுமுனையில் டாக்டர் ரிசீவரை வைத்துவிட ரமணிசேகர் பதட்டமாய் எழுந்தார். நைட் கவுனை உரித்து விட்டு வேறு ட்ரெஸ்ஸுக்கு மாறி போர்ட்டிகோவில் நின்றிருந்த கண்டசாவுக்குள் திணித்து விரட்டி ஜிஹெச் வந்து சேர்ந்தார். காஷுவாலிட்டி வார்டில் டாக்டர் சுந்தரமூர்த்தி எதிர்பட்டு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். ஹவ் இஸ் மை சன் டாக்டர்? சீம் டு பி கிரிட்டிக்கல். உடம்புல கத்தி குத்து மாதிரியான காயங்கள் இல்லை. உங்கள் மகனை தாக்கினவங்க அடி வயிற்றுல மூர்க்கத்தனமாக உதைச்சிருக்கிறாங்க. ஸோ கிட்னி பாதிக்கப்பட்டிருக்குது. அதை தவிர டாக்டர் நெற்றியை கீறிக்கொண்டே ரமணிசேகரை பார்த்து விட்டு தொடர்ந்தார். உங்கள் சன் மழை தண்ணியில் குப்புற விழுந்து சுமார் அரை மணி நேரம் விழுந்து கிடந்திருக்கிறார். மழை தண்ணியோடு சேர்ந்து ட்ரைனேஜ் தண்ணியும் வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் உள்ளே போயிருக்குது. அந்த ட்ரைனேஜ் வாட்டரை ரத்தத்தில் கலந்துட்டால் இட் மே பி பாய்சன் த பிளட். திடுக்கிட்டு நிமிர்ந்தார் ரமணிசேகர். டாக்டர், என்னோட சன்னை வேற ஒரு நல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க விரும்புகிறேன். தட் இஸ் பெட்டர். இந்த நிலைமையில் இதைத்தான் நானும் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்கள் ஃபேமிலி டாக்டர் யாரு? கேஜி விஸ்வநாதன். விஸ்வநாதன் நர்சிங் ஹோம் விஸ்வநாதனா? அவரே தான். அட் ப்ரெசன்ட் சிட்டியில் அவர்தான் குட் சர்ஜன். உங்கள் சன்னை அவரோட நர்சிங் ஹோம்லேயே அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் சொன்ன டாக்டர் பக்கத்தில் இருந்த ஒரு நபரை காட்டினார். மழை தண்ணீரில் விழுந்து கிடந்த உங்கள் சன்னை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்தது இவர்தான். இவர் ஒரு மில் லேபர். ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது உங்கள் சன்னை பார்த்துருக்கிறார். இங்கே கொண்டு வந்ததும் கான்சியஸ் வந்தது. உடனே உங்கள் பேரையும் தன்னோட பேரையும் வீட்டு ஃபோன் நம்பரையும் சொன்னார். நான் உங்களை கண்டாக்ட் பண்ணினேன். ரமணிசேகர் அந்த மில் தொழிலதிபரின் கைகளை பற்றி கண்களில் ஒட்டி கொண்டார். தன்னுடைய பர்ஸை எடுத்து 4-5 ரூபாய் நோட்டுகளை எடுத்து நீட்டினார். இதை வாங்கிக்கப்பா. வேண்டாங்க, இது மனிதாபிமானத்தோட பண்ணின உதவி. பணத்தை கொடுத்து அதை கொச்சைப்படுத்தாதீங்க. அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே காஷுவாலிட்டி வார்டின் கதவை திறந்து கொண்டு நர்ஸ் ஒருத்தி கலவர முகமாய் வந்து கொண்டிருந்தாள். அத்தியாயம் 5. முதுகுத்தண்டில் உறைந்து போன வேன் டிரைவர் பார்வை மறுபடியும் அந்த கோரமான காட்சிக்கு தாவியது. ஒரு கழித்து விழுந்திருந்த அந்த காட்டு நாயின் உடம்பு நொதவென்று அழுகி போயிருக்க, நூற்றுக்கணக்கான புழுக்கள் சுண்டு விரல் பருமன் சைஸில் மொழுவென்று ஊர்ந்து கொண்டிருந்தன. வேன் டிரைவர் பின்வாங்கி நாராயணி அம்மாவிடம் வந்தாள். எந்தா? ஒரு காட்டு நாய் செத்து கிடக்கு மேடம். காட்டு நாயா? ஒரு காரியம் செய்யும். சொல்லுங்க மேடம். வேன்ல பெட்ரோல் கேன் இருக்குல்ல? இருக்கு. பெட்ரோலை கொண்டு வந்து அது மேல ஊத்தி தகனம் பண்ணிடு. இல்லையெங்கில் ஏரியாவில் நாம் இருந்துட்டு போகிற வரைக்கும் யாரும் சுவாசிக்க முடியாது. டிரைவர் தலையாட்டி கொண்டே வேனை நோக்கி ஓடினான். அடுத்த நிமிஷமே 5 லிட்டர் பெட்ரோல் கேனோடு வந்து நாயின் உடம்புக்கு தகனம் நடத்தினான். நாய் எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்க நாராயணி அம்மாள் மற்றவர்களை கோயிலுக்குள்ளே கூட்டி போனாள். எல்லாமே சிதிலம். கற்பக்கிரகம் பூமிக்குள் அமுங்கி போயிருக்க பகவதியின் சிலை சாய்ந்து தெரிந்தது. சிலையின் மேல் நூலாம்படைகள். இது என்ன கற்பக்கிரகம்? எவ்வளவு அழகான சிலை! கேமராக்கள் கையோடு கொண்டு வந்திருந்த சில பேர் சிலையை கிளிக்கிக் கொண்டார்கள். நாராயணி அம்மாள் சொன்னாள், இந்த கோயிலை சுற்றி உங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு முக்கியமான ஜோலி உண்டு. 2 பேரா பிரிஞ்சு போய் கோயிலை சுற்றி பள்ளம் பறித்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு உபயோகப்படுற மாதிரி இக்கோயில் சம்பந்தப்பட்ட திங்ஸை சேமிக்கணும். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜோலி தான். வேல்யூபிள் திங்ஸ் கலெக்ட் பண்ணுற குரூப்புக்கு அடிஷனல் மார்க்கும் சர்டிஃபிகேட்டும் உண்டு. நாராயணி அம்மாள் இப்படி சொன்னதும் எல்லோரும் உற்சாகம் பற்றி கொண்டது. 2 பேராய் பிரிந்து வேனுக்குள் போய் டூல்ஸ் கேபினில் இருந்து மண்வெட்டி கடப்பாறை வகையறாக்களை அள்ளி கொண்டார்கள். கோயிலில் இடிந்த மதில் சுவரை சுற்றிலும் பரவினார்கள். மோகனும் மீனாவும் வடக்கு பக்கமாய் போய் மண்ணை கொத்த ஆரம்பித்தார்கள். அரையடி மண்ணை பறிப்பதற்கு முன் மீனாவுக்கு மூச்சிரைத்தது. கிழவி உயிரை வாங்குறா. இவன் நம்மைக்கு ஹெட்டா வந்தது எவ்வளவோ பரவாயில்லை மீனா. ப்ரொஃபஸர் வெங்கடப்பா கிட்ட மாட்டி இருந்தால் இந்நேரம் ஒரு வழியாகி இருப்போம். எப்படியோ இந்த ட்ரைனிங்கை முடிச்சு ஒரு வேலையில உட்கார்ந்துட்டால் போதும்.
இன்னைக்கு ராத்திரி இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் டென்ட் அடிச்சு தங்குறதை நினைச்சாதான் அடிவயிறு பூராவும் திக்கன்னு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி எப்படியோ பொழுது ஓட்டிட்டா பரவாயில்லை. ஏன் அப்படி சொல்றீங்க மோகன்? கடப்பாறையால் கொத்தி கொண்டிருந்த மோகன் அதை நிறுத்திவிட்டு மீனாவை ஏறிட்டான். இந்த ஏரியா என்னோட மனசுக்கு இயல்பாவே படல. ராத்திரி இங்க தங்கினா ஏதாவது விபரீதம் நடக்குமோன்னு ஒரு உறுத்தல். ஒரு நாய் செத்து கிடந்ததை பார்த்ததும் பயந்துட்டீங்களா? இல்லை பின்னே. ஒத்தை யானை ஒன்று இந்த பக்கம் திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா ரேஞ்சர் சொன்னதை கேட்டு பயந்துட்டீங்களா? நான் பயந்ததுக்காக சொல்லலை மீனா. இந்த கோயிலும் அதை சுற்றி இருக்கிற இடமும் ஒருவித அமானுஷ்யத்தனம் தெரிகிறது. இது ஒரு தப்பான இடம்னு என் மனசுக்கு படுது. சரி சரி தோண்டுங்க. ப்ரொஃபசர் கிழவி இந்த பக்கம் வர்றா. சொல்லிக்கொண்டே மண்வெட்டியை எடுத்து கொண்டாள் மீனா. மோகன் கடப்பாறையால் கொத்திய மண்ணை ஒரு பக்கமாய் வாரி குவித்தாள். எந்தா மோகன், பள்ளம் பறிச்சோ? பறிச்சிட்டு இருக்கேன் மேடம். வேகம் வேணும். கதை சம்சாரிச்சிட்டு இருக்க கூடாது. இந்த ஏரியாவிலிருந்து ஒரு ஸ்பெசிமெனாவது நீங்க 2 பேரும் எடுத்துக்கணும். எஸ் மேடம். நாராயணி அம்மா நகர்ந்ததும் மோகனும் மீனாவும் வேகமாய் செயல்பட்டார்கள். என்ன மோகன், ஏதாவது கிடைக்குமா? எனக்கு நம்பிக்கை இல்லை. எதையாவது எடுத்து காட்டியே ஆகணும். இல்லைன்னா கிழவி மலையாளமும் தமிழும் கலந்த மணிப்பிரவான நடையில் திட்டி திட்டியே கொன்னுடுவா. பார்ப்போம். தோண்ட ஆரம்பித்தார்கள். ஒரு 10 நிமிஷம் தோண்டி இருப்பார்கள். திட்டு திட்டாய் மண்ணொட்டி இளம் மஞ்சளாய் எதுவோ மண்ணுக்குள் புதைந்திருப்பது தெரிந்தது. மோகன், அதை பாருங்க. மோகன் கடப்பாறையால் அதை நெம்பினான். மண்ணோடு ரோம கட்டைகளோடும் மெல்லாந்து விழுந்தது அது. அது ஒரு மனிதனின் கபாலம். அத்தியாயம் 6. ஆபீஸுக்கு புறப்பட்டு போகும் அவசரத்தில் இருந்தால் பிரியம்பதா. டிஃபன் பாக்ஸில் எலுமிச்சப்பழ சாதத்தை அடைத்து வாட்டர் கேனில் தண்ணீரை ஊற்றி கொண்டவள் தன்னுடைய அம்மா காவேரி வேக வேகமாய் சமையலறைக்குள் நுழைவதை பார்த்ததும் நிமிர்ந்தாள். ஏம்மா இப்படி அறக்க பறக்க வர்ற? காவேரி எச்சில் விழுங்கினாள். யோகலிங்கம் வர்றாரு. பிரியம்பதனாவின் முகம் சட்டென்று மாறி வியர்வை சுரந்து பவுடர் பூச்சு அழிந்தது. நெற்றியில் ஒட்டியிருந்த ஸ்டிக்கர் நெகிழ்ந்தது. இப்ப என்னம்மா பண்றது? மனுஷன் வந்ததும் வராததுமாய் காய்ச்சி மூச்சென்னு சத்தம் போடுவாரே. நீ பின்பக்கமா ஆபீஸுக்கு கிளம்பி போயிடு. நான் அந்த ஆள்கிட்ட பேசிக்கிறேன். வேண்டாம்மா, என்கிட்டையாவது அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. நான் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சா உன்னை தரக்குறைவா பேச ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருவார். நீ சமையல் கட்டிலேயே இரு. நான் போய் பேசிக்கிறேன். பிரியம்பதா வெளியே வந்தாள். 50 வயதான அந்த யோகலிங்கம் குடையை மடக்கி கொண்டு உள்ளே நுழைந்தார். வாங்க சார். யோகலிங்கம் அவளை முறைத்தார். உட்காருங்க சார். இதோ பாரம்மா, இந்த உபசார வார்த்தையெல்லாம் எனக்கு வேண்டாம். பணத்தை கொடுத்து வீட்டு பத்திரத்தை எப்போ மீட்க போற? கொஞ்சம் பொறுத்துக்குங்க சார். ஆஃபீஸில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். எப்படியும் இந்த மாதம் கடைசிக்குள்ளே பணம் கிடைச்சிடும். பணம் கைக்கு வந்ததுமே நேராக உங்ககிட்ட தான் வருவேன். ஏம்மா, இதே காரணத்தை எத்தனை நாள் தான் சொல்லுவேன்? உன்னோட அக்கா கல்யாணத்துக்காக கடன் வாங்கினது இன்னைக்கு எத்தனை வருஷம் அஞ்சாச்சு. அவ கூட 2 குழந்தை பெத்துட்டா. சார், எங்கள் குடும்ப நிலைமை உங்களுக்கே தெரியும். அப்பா சாகும்போது விட்டு போன சொத்து இந்த வீடு ஒன்று தான். ஏதோ ஒரு வேலை கிடைச்சதுனாலே நானும் அம்மாவும் கௌரவமாக வைத்தே கழுவ முடியுது. உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை எப்படியும் இந்த மாத கடைசிக்குள் கொடுத்துடுறேன். கொடுக்கலன்னா கண்டிப்பாக கொடுத்துட்றேன் சார். கொடுக்கலன்னா? பிரியம்பதனா மௌனமாக இருக்க யோகலிங்கம் எழுந்தார். கொடுக்கலன்னா தயவு தாட்சண்யம் பார்க்காம வீட்டை ஏலத்துக்கு கொண்டாந்துருவேன். அப்புறம் என் மேல அம்மாவும் பொண்ணும் சங்கடப்படக்கூடாது. தெருவில் ஊரில் மானம் போறதுக்கு முந்தி வாங்கின கடனை கொடுக்க ஏற்பாடு பண்ணு. கல்யாணமாக வேண்டிய பொண்ணு கத்தரிக்காய் மாதிரி சந்தைக்கு வந்துடாதே. யோகலிங்கம் சொல்லிவிட்டு குடையை விரித்தபடியே வாட்சற்படியே இறங்கினார். தெருவில் அவருடைய தலை மறைந்ததும் சமையலறையிலிருந்து காவேரி கண்ணீர் ததும்பும் விழிகளோடு வெளிப்பட்டாள். உங்க அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் இந்த யோகலிங்கம் நம்ம வீட்டுக்கு வந்து என் கையால் எத்தனை தடவை காஃபி வாங்கி குடித்திருப்பார். தங்கச்சி தங்கச்சின்னு வாய் நிறைய கூப்பிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு இப்படி மாறி போயிருக்கார். பணம்னு வந்துட்டாலே அப்படித்தான்மா. நீ மனசை போட்டு குழப்பிக்காம இரு. நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன். மாத கடைசிக்குள்ளே பணத்தை கொடுத்து பத்திரத்தை மீட்டுறதா சொல்லியிருக்கியே, முடியுமாடி? லோன் அதுக்குள்ளே சாங்ஷன் ஆகி பணம் கைக்கு வந்துடும்னு நினைக்கிறேனம்மா. வரலன்னா எப்படியும் வரவழைக்கணும். ஆஃபீஸில் ஜிஎம்ஐ நான் இன்னைக்கு பார்த்து லோன் சீக்கிரமாக கிடைக்க ஏற்பாடு பண்ணும்படி கேட்க போகிறேன். பிரியம்பதா டிஃபன் பாக்ஸையும் வாட்டர் கேனையும் பிளாஸ்டிக் வயர் கூடையில் திணித்து கொண்டு ஆஃபீஸ் கிளம்பினாள். தெருமுனைக்கு வந்து பஸ்ஸை பிடித்து 20 நிமிஷம் நேரக்கு பின் தன்னுடைய ஆஃபீஸான வால்டர்
லிமிட்டுக்குள் நுழைந்தாள். தன்னுடைய இருக்கையில் உட்கார போன போது அட்டெண்டர் மணி எதிரில் வந்து நின்றான். அம்மா, உங்களை சீஃப் அக்கவுண்டன்ட் கூப்பிடுறார். எதுக்கு? தெரியலம்மா, சீட்டுக்கு வந்ததுமே உங்களை கூப்பிட்டு வர சொன்னார். பிரியம்பதனா போனாள். கண்ணாடி கேபினுக்குள் சீஃப் அக்கவுண்டன்ட் ராமதுரை கம்ப்யூட்டர் மானிட்டரில் எதையோ உற்று பார்த்து கொண்டிருந்தார். குட் மார்னிங் சார் நிமிர்ந்தார். குட் மார்னிங். இப்போத்தான் வந்தியா? ஆமாம் சார். லோனுக்கு நீ அப்ளை பண்ணியிருந்தியா? ஆமாம் சார். அமௌண்ட் எவ்வளவு? 2 லட்சம். என்ன பர்பஸ்? என்னோட சிஸ்டர் கல்யாணத்துக்காக வீட்டு பேரில் கொஞ்சம் கடன் வாங்கி இருந்தேன். அந்த கடனை அடைக்கிறதுக்காக. லோன் அப்ளிகேஷனில் இதே காரணத்தை தான் மென்ஷன் பண்ணியிருந்தியா? ஆமாம். பெரிய தப்பு பண்ணிட்டியேம்மா. ஏன் சார்? கம்பெனி ரூல்ஸ் படி ஸ்டாஃபோட கல்யாணத்துக்கும் வைத்திய செலவுக்கும் வீடு கட்டுறதுக்கும் மட்டுமே லோன் அப்ளை பண்ண முடியும். நீ கடனை கட்டுறதுக்காக காரணத்தை மென்ஷன் பண்ணினதால ஹெட் ஆஃபீஸிலிருந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. பிரியம்பதா 2ஆய் 4ஆய் 8ஆய் உடைந்து போனாள். அத்தியாயம் 7. மயிர்கட்டைகளோடு இருந்த அந்த மனித கபாலத்தை பார்த்ததும் மீனா உச்சபட்சமாய் வீறிட்டு பின்வாங்க, தொலைவில் நின்றிருந்த நாராயணி அம்மாளும் மற்றவர்களும் வேக வேகமாக ஓடி வந்தார்கள். எந்தா? மோகன் வியர்த்த முகமுமாய் தோண்டிய குழிக்குள் கையை காட்டினாள். இங்கே பாருங்க மேடம். அவள் பார்த்துவிட்டு சட்டென்று கண்களை மூடிக்கொண்டாள். என்ற குருவாயூரப்பா! மறுபடியும் கண்களை திறந்த போது குழிக்குள் தெரிந்த மனித கபாலம் இழித்தது. கீழ்ப்பால் வரிசை மட்டும் இன்னமும் சின்ன சின்ன சதை துணுக்குகளோடு ஒட்டி கொண்டு தெரிந்தது. கபாலத்துக்கு கொஞ்சம் கீழே இடது பக்கமாய் பாதி மணலில் புதைந்தபடி எதுவோ மின்னியது. நாராயணி அம்மாள் குனிந்து பார்த்தாள். அது என்னவென்று பிடிபடாமல் போகவே வேன் டிரைவரை கூப்பிட்டாள். டிரைவர், இவ்விட வரி. அவன் வந்தான். அது எந்த நோக்கு? அவன் பார்த்துவிட்டு குழிக்குள் இறங்கி மின்னுகிற அந்த சதுரமான பொருளை எடுத்தான். அது ஒரு எலக்ட்ரானிக் வாட்ச். நாராயணி அம்மாள் டிரைவரிடமிருந்து வாட்சை வாங்கி பார்த்தாள். அது நின்று போயிருந்தது. நின்ற நேரத்தை கவனித்தாள். 6 மணி 6 நிமிஷம் 6 வினாடி. அத்தியாயம் 8. விஸ்வா நர்சிங் ஹோம். குடும்ப டாக்டர் விஸ்வநாதனை கவலையாய் ஏறிட்டார் ரமணிசேகர். நந்தகுமார் பிழைப்பானா இல்லையா டாக்டர்? சான்ஸ் ஆர் தேர். ட்ரைனேஜ் வாட்டர் ரத்தத்தில் கலக்காமல் இருந்திருந்தால் நோ ப்ராப்ளம். பிளட்டை மாற்ற முடியாதா? மாற்றலாம், ஆனால் வைரஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதே. பக்கத்து மேஜை மேலிருந்த டெலிஃபோன் கூப்பிட்டது. விஸ்வநாதன் ரிசீவரை எடுத்தார். ஹலோ, பம்பாய்க்கு லைனிங் கால் கேட்டிருந்தீங்களே? எக்ஸ்சேஞ்ச் பண்ண கேட்டால். ஆமாம், டாக்டர் கிறிஸ்டோபர் பிபி. எஸ், பேசுங்க. ஹலோ டாக்டர் கிறிஸ்டோபர், குட் மார்னிங். நான் விஸ்வநாதன். குட் மார்னிங் விஸ்வநாதன். வெரி கிளாட் டு ஹியர் யுவர் வாய்ஸ். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ், நீங்கள் அடுத்த ஃப்ளைட்லேயே சென்னை வரணும். யூ நோ மிஸ்டர் ரமணிசேகர், தட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மேக்னட், வால்டர் இந்தியா லிமிடெட் மேனேஜிங் டைரக்டர்? எஸ், தேர் யூ ஆர். அவரோட சன் நீட் யுவர் வேல்யூபிள் கன்சல்டேஷன். வாட் இஸ் ராங் வித் ஹிம்? விவரம் சொன்னார் விஸ்வநாதன். செவிமடுத்த கிறிஸ்டோபர் மறுமுனையில் அதிர்ந்தார். ட்ரைனேஜ் வாட்டர் பிளட் சர்க்குலேஷனில் அக்யூமுலேட் ஆகியிருக்குறங்கிறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? கன்ஃபார்ம் டாக்டர். ஃபீவர் 102 டிகிரியிலிருந்து குறையவே இல்லை. பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் ஒரே ஒரு தடவை வந்தது, அதுக்கப்புறம் இல்லை. நான் மதியம் 3 மணி ஃப்ளைட்டை பிடிச்சு 6 மணிக்குள்ளே சென்னை வந்து சேர்ந்துடுறேன். ப்ளீஸ் டாக்டர், இந்த கேஸை உங்கள் ஒருத்தரால் தான் அட்டென்ட் பண்ண முடியும். மிஸ்டர் ரமணிசேகர் தன்னுடைய மகன் குணமடைகிறதுக்காக எவ்வளவு பெரிய தொகை வேணுமென்றாலும் செலவழிக்க தயாராக இருக்கின்றார். மிஸ்டர் ரமணிசேகர் பக்கத்தில் இருக்காரா? இருக்கார். அவர்கிட்ட ரிசீவரை கொடுங்க. விஸ்வநாதன் ரிசீவரை கொடுக்க ரமணிசேகர் வாங்கி ஹலோ டாக்டர் என்றார். மிஸ்டர் ரமணிசேகர், இந்த இக்கட்டான சமயத்திலேயும் சரி, பணத்தை நம்பாதீங்க, கடவுளை நம்புங்க. ஹீ கேன் டூ வாண்டர்ஸ். எஸ் டாக்டர். ரமணிசேகரின் முகம் கருத்து போயிற்று. அத்தியாயம் 9. ஃபாரஸ்ட் ரேஞ்சர் மூலமாய் விஷயத்தை கேள்விப்பட்டு அட்டக்கட்டி போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து சப் இன்ஸ்பெக்டர் மகேஷ் 2 கான்ஸ்டபிள்களோடு குருதிப்புணல் பகவதியம்மன் கோயிலுக்கு வந்து சேர்ந்திருந்தார். குழி மேலும் தோண்டப்பட சின்ன சின்ன சதை துணுக்குகள் மட்டுமே ஒட்டியிருந்த அந்த எலும்புகள் ஒவ்வொன்றாய் கிடைக்க ஆரம்பித்தன. சப் இன்ஸ்பெக்டர் மகேஷ் ரேஞ்சரிடம் விசாரித்து கொண்டிருந்தார். பழங்குடிகள் யாராவது இந்த ஃபாரஸ்ட்ல இருக்காங்களா? இல்லை சார். அப்படின்னா இந்த பிணத்தை வெளியே இருந்து யாரோ இங்கே கொண்டு வந்து புதைச்சிட்டு போயிருக்கணும், இல்லையா? ஆமாம் சார். இந்த பகவதியம்மன் கோயிலுக்கு வர்ற ஃபாரஸ்ட்ல வேற பக்கம் ஏதாவது வழி இருக்கா? இல்லை சார். யார் இந்த கோயிலுக்கு வர்றதா இருந்தாலும் ரேஞ்சர் செக்
எக்ஸ்போஸ்டை தாண்டித்தான் வர வேண்டும். தோண்டி எடுக்கப்பட்ட பாடியோட ஸ்கெலிட்டனை பார்க்கும்போது 6 மாசத்துக்கு முன்னாடி இது இங்கே புதைக்கப்பட்டிருக்கணும்னு தோணுது. நீங்கள் இங்கே எத்தனை மாசமா ரேஞ்சரா இருக்கீங்க? 4 மாசமா. வாட்சரும் புதுசு, மாற்றலாகி வந்தவர் தான். கடந்த 1 வருஷத்தில் யார் யார் இந்த பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்காங்கிற விவரம் ஏதாவது பதிவேட்டில் எழுதப்பட்டிருக்குமா? அதையெல்லாம் குறித்து வைக்கிற பழக்கம் இல்லை சார். பொதுவாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ் தான் வருவாங்க. தேக்கு மரங்கள் மாதிரியான விலை உயர்ந்த மரங்கள் வெட்டப்பட்டிருக்கான்னு செக் பண்ணிட்டு போயிடுவாங்க. பப்ளிக் பீப்புள் யாரும் இங்கே வர்றதில்லை. இது பிக்னிக் ரிசார்ட்டும் கிடையாது. சப் இன்ஸ்பெக்டர் மகேஷ் ப்ரொஃபசர் நாராயணி அம்மாளிடம் திரும்பினார். இந்த எலக்ட்ரானிக் வாட்சை தவிர வேறு எதுவும் புதைகுழியில் இருந்து கிடைக்கலையா? திஸ் இஸ் த ஒன்லி திங், வி காட் இட். மகேஷ் இந்த எலக்ட்ரானிக் வாட்சை பார்த்தார். டயலுக்குள் பொடி பொடியான எழுத்துக்களில் NAVAYUNG என்று வாட்ச் கம்பெனியின் பெயர் தெரிந்தது. ஆண்கள் அணியக்கூடிய வாட்ச். இங்கே புதைக்கப்பட்டிருந்தது ஒரு ஆணின் உடம்பு. தீர்மானத்திற்கு வந்தவராய் அந்த வாட்சை ஒரு கர்ச்சிப்பில் சுற்றி பத்திரப்படுத்தி கொண்டார் சப் இன்ஸ்பெக்டர் மகேஷ். அத்தியாயம் 10. பம்பாயிலிருந்து வந்த டாக்டர் கிறிஸ்டோபர் நந்தகுமாரை 1 மணி நேரம் சோதித்து பார்த்துவிட்டு கவலையாய் அணிந்திருந்த கண்ணாடியை கழற்றினார். தனக்கு வலதிலும் இடத்திலும் நின்றிருந்த ரமணிசேகரையும் விஸ்வநாதனையும் மாறி மாறி பார்த்துவிட்டு மெதுவான குரலில் சொன்னார். சாக்கடை தண்ணீர் உடம்பில் இருக்கிற இரத்தத்தில் கலந்ததினாலே ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய அபாயம் நந்தகுமாரின் 2 சிறுநீரகங்களிலும் வேலை செய்யாமல் ஸ்தம்பிச்சு போயிருக்கிறது தான். ஏற்கனவே குடிப்பழக்கம் வேற இருந்திருக்குது. தாக்கினவங்க கிட்னியை உதைச்சு நசுக்கி இருக்காங்க. இந்த கிட்னி ஃபெயிலியர் வெரி வெரி டேஞ்சரஸ். இன்னும் 2 வார காலத்திற்குள் மாற்று சிறுநீரகம் பொருத்த வேண்டியது அவசியம். ரமணிசேகர் திடுக்கிட்டு நிமிர்ந்தார். டாக்டர். ரமணிசேகரின் தோளை தட்டி கிறிஸ்டோபர், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆப்ரேஷன் செய்வதில் டாக்டர் விஸ்வநாதன் எக்ஸ்பர்ட். கிட்னி டோனர்ஸ் யாரையாவது கண்டாக்ட் பண்ணினால் கிட்னி கிடைக்கிறதில் கஷ்டம் இருக்காது. விஸ்வநாதன் கேட்டார். நந்தகுமாருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அவசியம்னு நினைக்கிறீங்களா டாக்டர்? கண்டிப்பா, இட் இஸ் அ மஸ்ட். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் முடிஞ்சதும் பிளட்டை தினத்துக்கு ஒரு தடவை பியூரிஃபை பண்ணுறதும் முக்கியம். திஸ் இஸ் மை சஜஷன். டேக் ஸ்டெப் டு மேக் a kidney transplantation ஆப்ரேஷன். விஸ்வநாதன் தலையாட்டினார். எஸ் டாக்டர். அத்தியாயம் 11. கோவை டிஎஸ்பி அலுவலகம். சப் இன்ஸ்பெக்டர் மகேஷ் டிஎஸ்பி விஜயகுமாருக்கு எதிரில் நின்றிருந்தார். 6 மணி 6 நிமிஷம் 6 வினாடியில் நின்று போன இந்த வாட்ச் தான் நம்ம கைவசம் இருக்கிற தடயம் இல்லையா? ஆமா சார். இது ஆண்கள் அணிகின்ற வாட்ச். புதைக்கப்பட்டது ஆண் பிணமாய் இருக்கலாம்ங்கிறது உங்க அசம்ஷன்? எஸ் சார். குழியிலிருந்து சேகரம் பண்ணின எலும்புகளையும் சதை துணுக்குகளையும் டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பியிருக்கீங்களா இல்லையா? ஆமாம் சார். ரிசல்ட் எப்போ கிடைக்கும்? பை டுமாரோ சார். ஆஸ்டியாலஜிஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட பாடியா இருக்கலாம்ங்கிறது அவங்க ரிப்போர்ட். குருதிப்புணல் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் பேர் என்ன? சண்முகம் சார். அவரோட சைட் ரிப்போர்ட் என்ன? அவர் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு மாற்றலாகி 4 மாசம்தான் ஆகியிருக்கு. அவர் இங்கே வர்றதுக்கு முந்தையே இந்த டெட் பாடி பகவதி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் புதைக்கப்பட்டிருக்கு. ஆமா சார். சண்முகத்துக்கு முந்தி அங்கே இருந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் யாரு? அஜ்மீர். இப்போ அவர் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு ரேஞ்சராக இருக்கார். கார்குடி சரகம். We have to enquire him. எஸ் சார். அத்தியாயம் 12. ஆஃபீஸ். காலை 11 மணி. ரமணிசேகரின் மேஜை மேல் இருந்த இன்டர்காம் சினுங்கியது. ரிசீவரை எடுத்தார். எஸ் சார், நான் பிரியம்பதா. என்னம்மா? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் சார். ஆஃபீஸ் விஷயமா? இல்லை சார், பர்சனல். சரி வாம்மா. ரிசீவரை வைத்தவர் இவன் எதற்காக என்னை பார்க்க வருகிறாள் என்று ஆச்சரியமாய் காத்திருக்க அந்த நிமிஷம் முடிவதற்குள் கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தாள் பிரியம்பதா. ரமணிசேகர் தனக்கு எதிரே இருந்த நாட்காலியை காட்டினார். உட்காரம்மா. அவள் உட்கார்ந்ததும் கேட்டார். என்ன விஷயம்? பிரியம்பதா டேபிள் முனையை கீறிக்கொண்டே மெல்லிய குரலில் சொன்னாள். சார், இன்னைக்கு மார்னிங் எடிஷன் இங்கிலீஷ் பேப்பரில் நீங்கள் கொடுத்திருந்த விளம்பரத்தை பார்த்தேன். கிட்னி டோனர் வேணும்னு நான் கொடுத்திருந்த விளம்பரத்தை தானே சொல்கிற? ஆமாம் சார். என்னோட சன் நந்தகுமாருக்கு இன்னும் 15 நாட்களுக்குள்ளே கிட்னியை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்
என்று டாக்டர் சொல்லிவிட்டார். ஸோ அவனோட பிளட் குரூப்பை மென்ஷன் பண்ணி விளம்பரம் கொடுத்திருக்கிறேன். அந்த பிளட் குரூப்போடு இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் தன்னோட கிட்னியை கொடுக்க முன் வந்தால் என் சன்னை காப்பாத்திடலாம். ஏம்மா, உனக்கு தெரிஞ்ச யாராவது அந்த பிளட் குரூப்பில் இருக்காங்களா? இருக்காங்க சார். ரமணிசேகரின் முகம் பிரகாசத்திற்கு போயிற்று. யாரு? மைசெல்ஃப் சார். அவர் அதிர்ந்து கண்ணாடியை கலட்டினார். யூ? எஸ் சார். உங்கள் சன்னுக்கு பொருந்தக்கூடிய அதே பிளட் குரூப் தான் எனக்கு. ஓபி பாசிட்டிவ். நிஜமாத்தான் சொல்கிறியா? ஐம் நாட் ஜோக்கிங் சார். உங்கள் சன்னுக்கு நான் தான் கிட்னி டோனர். பட் அதில் என்னோட சுயநலமும் இருக்குது. சுயநலமா? ஆமாம் சார். உங்கள் சன்னுக்கு கிட்னியை டோனர் பண்ணினா பணம் எவ்வளவு தர்றதா விளம்பரத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க? 2 லட்சம். அந்த பணத்துக்காகத்தான் என்னோட கிட்னியை தர்றேன் சார். ரமணிசேகரன் அவளை இன்னமும் திகைப்பாய் பார்த்து கொண்டிருக்க பிரியம்பதா தொடர்ந்தாள். சார், இந்த மாத கடைசிக்குள்ளே எனக்கு பணம் வேண்டி இருக்கு. இல்லைன்னா எங்களுக்கு இருக்கிற ஒரே வீடு ஏலத்துக்கு வந்துடும். வீடு ஏலத்துக்கு போகாமல் இருக்கிறனும்னா நான் பணத்தை கட்டி வீட்டு பத்திரத்தை மீட்டாகணும். ஆஃபீஸில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் ஹெட் ஆஃபீஸில் இருந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. பணத்துக்காக என்ன பண்ணுறதுன்னு கையை பிசைஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் பேப்பரில் நீங்கள் கொடுத்திருந்த விளம்பரத்தை பார்த்தேன். ரமணிசேகர் கண்ணாடியை மறுபடியும் மாட்டிக்கொண்டு பிரியம்பதாவை ஏறிட்டார். உன் வீட்டில் யார் யார் இருக்காங்க? அம்மா மட்டும்தான். அவங்க இதுக்கு ஒத்துக்குவாங்களா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. பின்ன எப்படி உன்னோட கிட்னியை தருவ? அம்மா கிட்ட இந்த விஷயத்தை சொன்னாத்தானே? ரமணிசேகரன் சட்டை அதிர்ந்து கவலையான குரலில் சொன்னார். இதோ பாரம்மா, இது விளையாட்டு காரியம் இல்லை. உன்னோட உடம்பில் இருக்கிற ஒரு அவயத்தையே கொடுக்க போற. வீட்டில் இருக்கிற பெரியவர்களை ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது நல்லது. சார், இந்த விஷயம் என்னோட அம்மாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. கிட்னி டொனேஷனை பத்தி எனக்கு தெரியும். ஒரு கிட்னி வேலை செஞ்சாலே ஒரு மனுஷன் 100 வயசு வரைக்கும் வாழ முடியும். என்னோட ஒரு கிட்னியை நான் டொனேட் பண்றதால எனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போறது இல்லை. நீ சொல்றது சரிதாம்மா. ஆனால் அவர் பேச பேச குறுக்கிட்டால் பிரியம்பதா. சார், நான் கிட்னி தரப்போற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா எனக்கு நாளைக்கு கல்யாணம்ங்கிற ஒரு சடங்கு நடந்தாகணும். நான் கிட்னி கொடுத்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் எந்த மாப்பிள்ளையாவது என்னை கட்டிக்க முன் வருவானா? நீ என்னதான் காரணம் சொன்னாலும் என்னோட மனசு உறுத்துதேம்மா. இதில் உறுத்தலுக்கு இடமில்லை சார். கிட்னியை டொனேட் பண்ணும்படி நீங்கள் ஒன்றும் என்னை கட்டாயப்படுத்தலையே. நானாகவே விரும்பி முன் வந்திருக்கின்றேன். ரமணிசேகர் நெற்றியை யோசனையாய் அரை நிமிஷ நேரத்துக்கு கீறிக்கொண்டிருந்து விட்டு பின் பிரியம்பதாவை ஏறிட்டார். நீ சீட்டுக்கு போம்மா. நான் என்னோட ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு கூப்பிடுறேன். எஸ் சார். பிரியம்பதா எழுந்தாள். அத்தியாயம் 13. கார்குடி வனச்சரகம். ரேஞ்சர் அஜ்மீர் சப் இன்ஸ்பெக்டர் மகேஷ் சொன்னதை கேட்டு திடுக்கிட்டார். குருதிப்புணல் பகவதியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு டெட் பாடி புதைக்கப்பட்டிருந்ததா சார்? எஸ். ஆனா பெண்ணா சார்? ஆண். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அந்த டெட் பாடி 6 மாசத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்டிருக்கணும். அதாவது நீங்கள் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு ரேஞ்சராக இருக்கும் போது அந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த டெட் பாடியை கொண்டு வந்தவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாகனத்தை உபயோகப்படுத்தித்தான் செக் போஸ்டை தாண்டி ஃபாரஸ்ட் எல்லைக்குள் போயிருக்கணும். இது ஒரு வேனா கூட இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம யோசிச்சு பார்க்கணும். அஜ்மீர் யோசித்து விட்டு தலையாட்டினான். வேன் எதுவும் வந்த மாதிரி ஞாபகம் இல்லை. சரி, கார்? தினத்துக்கு 1-2 காராவது உள்ளே போகும் வரும். காரில் யார் வருவாங்க? கோயமுத்தூர் பொள்ளாச்சியிலிருந்து பணக்கார வீட்டு பசங்க காரில் வந்து பீர் சாப்பிட்டு விட்டு போவாங்க. அந்த கார் நம்பர் எல்லாம் தெரியுமா? தெரியாது. ஒரு காரோட நம்பர் கூடவா தெரியாது? சாரி, தெரியல. 2 மாச காலத்துக்குத்தான் இந்த பசங்க வந்தாங்க. அப்புறம் வர்றதே நிறுத்திட்டாங்க. மிஸ்டர் அஜ்மீர், கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட ஆணோட முதுகு தண்டுவடத்தில் 4 வெட்டு விருந்தித்ததாய் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. கொலை செய்யப்பட்ட நபர் 25 வயசிலிருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கலாம். புதைக்குழிக்குள்ளே ஒரு எலக்ட்ரானிக் வாட்ச் கிடைச்சிருக்குது. அந்த வாட்சில் நேரம் 6 மணி 6 நிமிஷம் 6 வினாடியில் ஸ்ட்ராக் ஆகி நின்று இருக்குது. நீ சொன்ன சப் இன்ஸ்பெக்டர் கர்ச்சீப்பில் சுட்டி வைத்திருந்த வாட்சை எடுத்து காட்டினார். அந்த வாட்சை யார்கிட்டையாவது நீங்க பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துவிட்டு அஜ்மீர் தலையாட்டினார். இல்லை. அந்த டெட் பாடி அங்கே எப்படி புதைக்கப்பட்டிருக்குங்கிறத பற்றி உங்களாலே நினைக்கப்படுற அசம்ஷன்ஸ் ஏதாவது? காரில் உள்ளே போன பணக்கார பசங்கள் குடிச்சிட்டு ஏதாவது ஒரு விவகாரத்துக்காக சண்டை போட்டிருக்கலாம். அந்த சண்டையில் எவனாவது இறந்து போக பாடியை அங்கேயே புதைச்சிட்டு திரும்பி இருக்கலாம்.
சந்தன மரம் கடத்துறவங்க யாராவது அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்களா? அப்படி யாரும் கிடையாது. ஏன்னா அட்டக்கட்டி ஃபாரஸ்ட் ரேஞ்சில் சந்தன மரமே கிடையாது. கடத்தல்காரங்க தொந்தரவு இல்லாத ஒரே ஒரு ஃபாரஸ்ட் அட்டக்கட்டி ஃபாரஸ்ட் தான். பணக்கார பசங்க காட்டுக்குள்ளே பீர் குடிக்க போவாங்கன்னு சொன்னீங்க. அவங்க கூட லேடிஸ் வர்றதுண்டா? இல்லை. உங்க கூட ஒர்க் பண்ணின வாட்சர் இப்போ எந்த ரேஞ்சில் இருக்கிறார்? சத்தியமங்கலம். பேரு மாரப்பன். அத்தியாயம் 14. டாக்டர் விஸ்வநாதன் ரமணிசேகர் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சியோடு கண்ணாடியை கலட்டினார். இஸ் இட்? யார் அந்த பொண்ணு? என் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறா. டெஸ்பேட்சில் இருக்கிறா. பேரு பிரியம்பதா. நேட்டிவ் பிளேஸ் சென்னை. இருக்கிற சொந்தம் அம்மா மட்டும்தான். வீட்டுக்கு தெரியாமல் கிட்னியை டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறாளா? ஆமாம், நோ ப்ராப்ளம். ஷீஸ் அ மேஜர். கிட்னியை அவள் இஷ்டப்பட்டு தான் தர்றான்னு ஒரு லெட்டர் எழுதி வாங்கிக்க போகிறோம். இருந்தாலும் அவள் வீட்டுக்கு தெரியாமல் அவள் எடுத்திருக்கிற முடிவு சரிதான். பணத்துக்காக கிட்னியை விற்க போகிறேன்னு சொன்னால் எந்த வீட்டில் தான் ஒத்துக்குவாங்க? அதுவும் இல்லாமல் பிரியம்பதா அன்மேரிட். நாளைக்கு கல்யாணமாக வேண்டிய பொண்ணு. விஷயம் வெளியே தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. அவள் ஒரு கிட்னி டோனர்னு தெரிஞ்சா எவன் தாலியை கட்டுவான்? ரமணிசேகர் பேப்பர் வெயிட்டை கையில் எடுத்துக்கொண்டு குழப்பமாய் சுற்ற டாக்டர் விஸ்வநாதன் தொடர்ந்தார். இதோ பாருங்க ரமணிசேகர், அந்த பொண்ணு தன்கிட்ட கிட்னியை கொடுக்க முன் வந்தது உங்க அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்க சன் நந்தகுமாருக்கு ரேர் பிளட் குரூப். இந்த பிளட் குரூப்பை சேர்ந்த கிட்னி கிடைக்கிறது கஷ்டம். அவளோட கிட்னிக்காக 3 லட்சம் ரூபாய் கூட நீங்கள் தரலாம். அவள் மனசு மாறுறதுக்குள்ள கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனை நடத்துறதுக்கு நல்லது. ரமணிசேகர் இன்டர்காமின் ரிசீவரை எடுத்தார். ஒரு பட்டனை தட்டி விட்டு பிரியம்பதா என்றார். ஒரு நிமிஷம் என்னோட ரூமுக்கு வந்துட்டு போமா? அவர் ரிசீவரை வைத்துவிட்டு ஒரு சிகரெட்டை பற்ற வைப்பதற்குள் பிரியம்பதா உள்ளே வந்தாள். உட்காரம்மா. உட்கார்ந்தார். இவர்தான் என்னோட குடும்ப டாக்டர். தெரியும் சார், பார்த்திருக்கிறேன். டாக்டர் விஸ்வநாதன் அவளிடம் திரும்பினார். வெளியே இருக்கிற யாருக்கும் தெரியாம நீ கிட்னியை டொனேட் பண்ண போற. ரகசியத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். உன்னால முடியுமா? கண்டிப்பா முடியும் டாக்டர். அப்படின்னா நீ ஒரு பாண்ட் பேப்பர்ல நாங்கள் சொல்கிறதை எழுதி கையெழுத்திட்டு தரணும். என்னென்னு எழுதி தரணும்? நீ சிறுநீரகம் தானம் பண்ண போகிறது யாருடைய கட்டாயத்தினாலும் இல்லை. நீயாகவே இஷ்டப்பட்டுத்தான் சிறுநீரகம் தானம் பண்ணுறேன்னு எழுதி தரணும். தாராளமாக எழுதி தர்றேன். சரி, ஹாஸ்பிட்டலில் நீ 2-3 நாள் தங்க வேண்டி இருக்கும். வீட்டில் உன்னோட அம்மா கிட்ட என்ன காரணத்தை சொல்லிட்டு வருவ? அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க டாக்டர். என்னோட மதர் 2-3 நாளைக்கு என்னை தேடாதபடிக்கு காரணத்தை சொல்லிவிட்டு வர நானாச்சு. நான் என்னைக்கு எவ்வளவு மணிக்கு ஹாஸ்பிட்டல் வரணுங்கிறத மாத்திரம் சொன்னால் போதும். இன்னைக்கு தேதி 3. 5ஆம் தேதி காலையில் எதையும் சாப்பிடாம வெறும் வயிறோடு என்னோட விஸ்வா நர்சிங் ஹோமுக்கு வந்துரு. தலையாட்டினாள் பிரியம்பதா. ரமணிசேகர் ஒரு சந்தோஷ புன்னகையோடு அவளை ஏறிட்டார். நீ பண்ண போகிற இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்மா. அப்படி பணத்தை தர்றப்ப கூட நீங்க இன்னொரு உதவியும் பண்ணணும். என்ன? பணத்தை வீட்டுக்கு கொண்டு போய் என்னோட அம்மா இவ்வளவு பணம் ஏதுன்னு கேட்பாங்க. நான் ஆஃபீஸில் லோன் போட்டிருந்தேன். அது சாங்ஷன் ஆகி பணம் உடனே கைக்கு வந்திருக்குன்னு சொல்வேன். அம்மாவுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் வந்தால் அதை கிளியர் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு சார். ரமணிசேகர் சிரித்தார். அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ தைரியமா போ. பிரியம்பதா எழுந்து டாக்டருக்கும் ரமணிசேகருக்கும் கைகளை குவித்து விட்டு அறை நின்றும் வெளிப்பட்டாள். அத்தியாயம் 15. சத்தியமங்கலம் வனச்சரம். சப் இன்ஸ்பெக்டர் மகேஷ் ஜீப்பின் போய் இறங்கி தட்டிகளால் ஆன ரேஞ்சரின் அறைக்குள் நுழைந்தார். ரேஞ்சர் ஜெயராஜிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு பரஸ்பர உரையாடலுக்கு போன பின் கேட்டார். வாட்சர் மாரப்பன் இந்த ரேஞ்சில் தானே இருக்கார்? அட்டக்கட்டியிலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தவர் தானே? ஆமாம். அவர் இல்லை. ஐ மீன் நவ் ஹீ இஸ் நோ மோர். அவர் சொல்ல சப் இன்ஸ்பெக்டர் மகேஷ் அதிர்ச்சியில் நிமிர்ந்தார். ரேஞ்சர் ஜெயராஜ் தொடர்ந்தார். போன மாசம் ஃபாரஸ்டுக்குள்ளே ரோந்து பணியில் ஈடுபண்ணி கொண்டிருந்தப்போ ஒரு கரடி அவனை குதறி போட ஹாஸ்பிட்டலில் 2 நாள் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பலன் தராமல் செத்துட்டான். மகேஷ் தொப்பியை கலற்றி கொண்டு கனமான கவலையோடு பெருமூச்சொன்றை விட்டபடி எழுந்தார். அத்தியாயம் 16. 4ஆம் தேதி இரவு 10:30 மணி. ஒரு சிறிய சூட்கேஸில் துணிமணிகளை அடுக்கி கொண்டிருந்தாள் பிரியம்பதா. பாலை காய்ச்சி டம்ளரில் ஆற்றியபடியே வந்த அம்மாக்காரி காவேரி கேட்டாள். ஏண்டி, இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாய் போய்த்தாய் ஆகணுமா? நிமிர்ந்து காவேரியை முறைத்தாள் பிரியம்பதா. ஆமான்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிட்டேன். கல்யாணம் யாருக்குன்னு சொன்ன?
அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற ஒரு பொண்ணோட அக்காவுக்கு. சொன்னவள் தொடர்ந்தாள். கல்யாணம் எங்கேன்னு இன்னொரு வாட்டி நானே சொல்லிடுறேன். கல்யாணம் வால்பாறையில் இருக்கிற மாப்பிள்ளையோட எஸ்டேட் பங்களாவில். கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே அங்கே இருக்கிற எஸ்டேட்டை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு 8ஆம் தேதி காலையில் தான் வருவேன். எனக்கு ஆச்சரியமா இருக்குடி. எதுக்கு ஆச்சரியம்? யாரோட கல்யாணத்துக்கும் போக உற்சாகம் காட்டாத நீ இந்த கல்யாணத்துக்கு மட்டும் 3 நாள் ஆஃபீஸுக்கு லீவு போட்டுட்டு போறியேன்னு தான். இந்த கல்யாணத்துக்கு போகணும்னு தோணிச்சு போறேன். சரி சரி போயிட்டு வா. அந்த லோன் என்னாச்சு? ஆஃபீஸ் லோன் தானே? ஆமாம். எப்படியும் இந்த வாரத்துக்குள்ளே கிடைச்சிடும். கண்டிப்பா கிடைச்சிடுமா? ஆமா. கடைசி நேரத்தில் ஆஃபீஸில் ஏதாவது சொல்லிட போகிறாங்க. அப்புறம் வீட்டை ஏலத்துக்கு கொடுத்துட்டு நீயும் நானும் தெருவில் நிற்க வேண்டியது தான். ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிற? பணம் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம குடும்ப நிலைமையை பற்றி எங்கள் கம்பெனி எம்டி கிட்ட தெளிவாக சொல்லி இருக்கிறேன். இந்த வாரத்துக்குள்ளே அவர் லோனை சாங்ஷன் பண்ணி தர்றேன்னு சொல்லி இருக்கிறார். எப்படி பணம் கிடைச்சால் சரிதான். இந்த பாலை குடி. சூட்கேஸை மூடி விட்டு பாலை வாங்கி கொண்டால் பிரியம்பதா. காலை எத்தனை மணிக்கு புறப்படணும்? 5 மணிக்கு. அலாரம் வச்சிட்டியா? அத்தியாயம் 17. நவயுகா வாட்ச் கம்பெனி. அட்மினிஸ்ட்ரேஷன் கட்டிடத்திற்குள் நுழைந்து ரிசப்ஷன் கவுண்டரில் இருந்த பெண்ணிடம் சேல்ஸ் மேனேஜர் எங்கே இருப்பார் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த கேபினுக்குள் நுழைந்தார் சப் இன்ஸ்பெக்டர் மகேஷ். சேல்ஸ் மேனேஜர் ரோஷன் அவரை எதிர்கொண்டு கை குலுக்கினார். நீங்கள் ஃபோன் செய்திருந்த போது நான் ஃபேக்டரிக்கு போயிருந்தேன். அதனால் உங்களுக்கு உடனடியாக அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியல. சோ வாட்? உட்காருங்க ப்ளீஸ். மகேஷ் உட்கார்ந்ததும் கேட்டார் அவர். ஏதாவது என்கொயரியா? ஆமாம் என்று தலையாட்டிய மகேஷ் குருதிப்புணல் பகவதியம்மன் கோயிலில் கண்டெடுத்த டெட் பாடியை பற்றி சொல்லிவிட்டு கையில் இருந்த வாட்சை காட்டினார். இது உங்க கம்பெனி வாட்ச் தானே? ஆமாம். இந்த வாட்சோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன? இது ஒரு சாதாரண எலக்ட்ரானிக் வாட்ச். சோலார் என்ஜினியரிங் ஒர்க் அவுட் ஆகும். ரேட் ரேஞ்ச் 2000 ரூபாய். மேனுஃபேக்சரிங் கோட் நம்பர் 054987. இது ஆண்கள் கட்டக்கூடிய SSS வாட்ச். மகேஷ் மேஜையின் முனையில் தன்னுடைய 2 கைகளை ஊன்றிக் கொண்டார். மிஸ்டர் ரோஷன், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி கொலை உண்டது ஒரு ஆண். அதுவும் 30 வயசுக்குட்பட்ட ஆண். பர்சனை கண்டுபிடிக்கிறதுக்காக பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொலையுண்ட ஆள் யாருன்னு தெரிஞ்சாதான் கொலையாளி யாரா இருக்குமென்னு இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். டெட் பாடியோடு கிடைச்ச இந்த வாட்சை எந்த ஊர் டீலருக்கு சப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னால் அந்த டீலர் யாருக்கு இதை சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரோஷன் மையமாய் தலையாட்டியபடி அருகில் இருந்த இன்டர்காமின் ரிசீவரை எடுத்தார். டெஸ்பாச்சிங் செஷன். மனோகரன், டெலிவரி ஸ்லிப் ஃபைலை எடுத்துக்கிட்டு என்னோட ரூமுக்கு வாங்க. அடுத்த சில நிமிஷங்களில் மனோகரன் தாடி வைத்து கொண்டு தொப்பையோடு வந்தார். சப் இன்ஸ்பெக்டர் மகேஷை அவருக்கு அறிமுகப்படுத்தி விட்டு கேட்டார். SSS வாட்ச் ஃபார்மேன், மேனுஃபேக்சரிங் நம்பர் அண்ட் இயர் 054987. இந்த வாட்ச் எந்த டீலருக்கு சப்ளை ஆகியிருக்குன்னு பாருங்க. அவர் ஃபைலை பிரித்தார். டைப் படித்த பேப்பர்களை புரட்டிவிட்டு அந்த நிமிஷம் முடிவதற்குள் சொன்னார். கோயமுத்தூர் டீலர் சார். குட்லக் வாட்சஸ். மகேஷ் கேட்டார். அட்ரஸ் நம்பர் 779 ஒப்பனைக்காரர் ஸ்ட்ரீட். டீலர் பேரு சத்யநாராயணன். அத்தியாயம் 18. விஸ்வா நர்சிங் ஹோம். காலை 6 மணி. டாக்டர் விஸ்வநாதனுக்கும் ரமணிசேகருக்கும் எதிரில் சற்று தவிப்பாய் உட்கார்ந்திருந்தால் பிரியம்பதா. விஸ்வநாதன் கேட்டார். நீ சொன்ன பொய்யை உங்க அம்மா நம்பிட்டாங்களா? நம்பிட்டாங்க டாக்டர். நீ ஒரு 3 நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டி இருக்கும். 8ஆம் தேதி காலையில் நான் வீட்டுக்கு போகணும் டாக்டர். போயிடலாம் இல்லையா? போயிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீ ஒரு 10 நாளைக்கு வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டி இருக்கும். ரமணிசேகர் புன்னகைத்தார். வேண்டிய பணமும் வேண்டிய லீவும் தர நான் இருக்கேன் டாக்டர். பிரியம்பதா இனிமேல் என்னோட கம்பெனி ஸ்டாஃப் இல்லை, என்னோட ஃபேமிலியில் ஒரு மெம்பர். டாக்டர் எழுந்தார். என்னோட வாம்மா சொல்லிக்கொண்டு உள்ளே இருந்த அறைக்குள் கூட்டிக் கொண்டு போனார். நீ கிட்னி தரப்போற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் முடிகிற வரைக்கும் உன்னை நானே பர்சனலாக கவனிச்சுக்க போறேன். அந்த டேபிள் மேலே ஏறி படுமா. பிரியம்பதா ஏறி படுத்தாள். டாக்டர் விஸ்வநாதன் அவளுடைய இரத்த அழுத்தம், இதய துடிப்பு போன்ற பூர்வீக சோதனைகளை முடித்து கொண்டு தோள்பட்டையில் ஒரு இன்ஜெக்ஷனை ஏற்றினார். இன்ஜெக்ஷன் மருந்து இரத்தத்தில் கலக்கும் போதே பிரியம்பதாவுக்கு கண்கள் சொருகியது. உடம்பு காற்றில் மிதந்தது. அவள் நிலைவிழந்து நிசப்தமாகும் வரை காத்திருந்த டாக்டர் வெளியே வந்தார். பிரியம்பதா இருந்த அரைக்கதவை சாத்தி கொண்டு நாட்காலில் சாய்ந்து
மேகசின் ஒன்றை புரட்டி கொண்டிருந்த ரமணிசேகரை நெருங்கினார். சொன்னார், இன்ஜெக்ஷன் போட்டுட்டேன். ரமணிசேகர் நிமிர்ந்தார். மயக்கம் தெளிய எவ்வளவு நேரமாகும்? 6 மணி நேரமாகும். அதுக்குள்ளே காரியத்தை முடிச்சிட முடியுமா? தாராளமாய் என்ற டாக்டர் ரமணிசேகரிடம் புன்னகையோடு திரும்பினார். பிரியம்பதாவுக்கு ஆரோக்கியமான உடம்பு. உங்க சன் நந்தகுமாருக்கு இந்த மாதிரியான ஆரோக்கியமான கிட்னி கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம். ரமணிசேகர் தன் கால்களுக்கு கீழ் இருந்த ஒரு பிரீஃப் கேஸை எடுத்தார். டாக்டரிடம் நீட்டினார். அவர் திகைத்தார். என்ன இது? பிரீஃப் கேஸை திறந்து பாருங்க டாக்டர். விஸ்வநாதன் அந்த லாக்கரை விடுத்து திறந்தார். உள்ளே கட்டுக்கட்டாய் கரன்சி. டாக்டர் குழப்பமாய் நிமிர்ந்தார். ரமணிசேகர், இது உங்களுக்குத்தான். 5 லட்சம் இருக்கு. இவ்வளவு பணம் எனக்கு எதுக்கு? நீங்க பண்ண போகிற கிட்னி டிரான்ஸ்பர்டேஷனுக்காக. அதுக்கு இவ்வளவு பணம் வேண்டியதில்லை. அதுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர். ஆப்ரேஷன் முடிஞ்சதும் என்னோட ஃபீஸ் எவ்வளவுன்னு நான் சொல்லி வாங்கிக்கிறேன். ரமணிசேகர் புன்னகைத்தார். இந்த ஃபீஸ் தனி டாக்டர். இந்த 2 லட்சம் நீங்கள் செய்ய போகிற எக்ஸ்ட்ரா காரியத்துக்காக. எனக்கு புரியலை. என்னோட சன் நந்தகுமாருக்கு பிரியம்பதாவோட கிட்னியை எடுத்து பொருத்த போறீங்க இல்லையா? ஆமாம். எவ்வளவு கிட்னி? 1 கிட்னி தான். தப்பு டாக்டர். என்னோட சன் நந்தகுமார் ஆரோக்கியமா இன்னும் பல வருஷங்கள் உயிரோடு இருக்கணும்னா அவனுக்கு பிரியம்பதாவோட 2 கிட்னியையும் எடுத்து பொருத்தணும். அத்தியாயம் 19. குட்லக் வாட்சஸ். டீலர் சத்யநாராயணன் சப் இன்ஸ்பெக்டர் மகேஷ் நீட்டிய வாட்சை பார்த்தார். பின் கேட்டார், இந்த வாட்சை யார் வாங்கிட்டு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஆமாம். கொஞ்ச நேரம் ஆகும் சார். எவ்வளவு நேரம்? எப்படியும் 2 மணி நேரம் ஆகும் சார். பில்களோடு காப்பியும் கேரண்டி கார்ட்ஸோட கவுண்டர் ஃபைல்ஸையும் சரி பார்த்தால்தான் வாட்ச் யாருக்கு விற்கப்பட்டிருக்கிறதை கண்டுபிடிக்க முடியும். டேக் யோர் ஓன் டைம். 2 மணி நேரம் கழித்து நான் இங்கே வர்றேன் சொன்ன மகேஷ் வெளியில் நிறுத்தி இருந்த தன் பைக்கை நோக்கி போனார். அத்தியாயம் 20. ரமணிசேகர் சொன்னதை கேட்டு டாக்டர் விஸ்வநாதன் திடுக்கிட்டார். பெரிதாய் அவரை நடுக்கமாய் ஒரு பார்வை பார்த்தார். ரமணிசேகர், என்ன சொல்றீங்க? பிரியம்பதா ஒரு ஆரோக்கியமான பொண்ணுன்னு சொன்னீங்க. அந்த ஆரோக்கியம் பூராவும் என் பையனுக்கு வேணும்னு சொல்றேன். 2 கிட்னியும் எடுக்கிறது ஒரு மர்டர் செய்யறதுக்கு சமம். அது மர்டர் வெளியே தெரிஞ்சாத்தானே. ரமணிசேகர், ஒரு விபரீதமான விஷயத்தை சர்வசாதாரணமாய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐ நோ டாக்டர். பிரியம்பதாவோட 2 கிட்னியும் எடுத்துட்டா அவ செத்துடுவா. அது எனக்கு தெரியும். சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மர்டர். இது எனக்கு தெரியும். இது இருக்கிற ஒரே ஒரு வாரிசு நந்தகுமார் தான். அவன் ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். இப்போ பிரியம்பதாவோட 1 கிட்னியை மட்டும் எடுத்து வச்சு ஒருவேளை அதுவும் நாள்பட்ட பழுதுபட்டு போயிட்டா இன்னொரு தடவை கிட்னி கேட்டுக்கிட்டு யார்கிட்டையும் போய் நிற்க முடியுமா? நான் கிடைக்கும் போதே உபயோகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ரமணிசேகர், இது தெரியும். பயங்கரமான கிரிமினல் அஃபென்ஸ் தான். ஆனால் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரிய போறதில்லை. பிரியம்பதாவோட உடம்பிலிருந்து 2 கிட்னியும் எடுக்க போறது நீங்க தான். கிட்னி டிரான்ஸ்பிளேஷனையும் ஆப்ரேஷன் பண்ண போறதும் நீங்க தான். பிரியம்பதா என்னோட சன்னுக்கு கிட்னி தரப்போறது வெளியே யாருக்கும் தெரியாது. பெத்த அம்மாவுக்கும் தெரியாது. அவள் உடம்பில் இருக்கிற 2 கிட்னியையும் எடுத்ததும் அந்த டெட் பாடியை பிரச்சனை இல்லாமல் டிஸ்போஸ் செய்வது என்னோட வேலை. டாக்டர் விஸ்வநாதன் நெற்றியில் வியர்வையோடு யோசித்தார். ரமணிசேகர் தொடர்ந்தார். டாக்டர், நீங்கள் இன்னைக்கு ஃபேமிலி டாக்டர் மட்டும் இல்லை, ஃபேமிலி ஃப்ரெண்ட் கூட. என்னோட லட்சக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு நந்தகுமார். ஆரோக்கியமா இருக்கணும்னா நல்ல நிலைமையில் இருக்கிற 2 கிட்னி அவசியம். அவனுக்கு தேவை. பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி பிரியம்பதா வசமா நம் கைக்கு கிடைச்சிருக்கா. இதை நாம் பயன்படுத்திக்க வேண்டாமா? ரமணிசேகர், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் என்னவாகும் தெரியுமா? எப்படி தெரியும்? மகளை காணோம்னு அம்மாக்காரி போலீஸுக்கு போயிட்டா போகட்டுமே. கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் பிரியம்பதா இங்கே வந்திருக்கா. இவ இங்கே வந்திருக்கிறது வெளியே யாருக்கும் தெரியாது. கல்யாணத்துக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு போன பிரியம்பதா மேலே போலீஸுக்கு சந்தேகம் வரும். என்கொயரிக்காக போலீஸ் என்னோட ஆஃபீஸ் வரும்போது நான் என்னோட தரப்பில் இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பேன். அதாவது பிரியம்பதாவையும் ஒரு அழகான இளைஞனையும் அடிக்கடி பீச், ஹோட்டல், சினிமா தியேட்டர்களில் பார்த்ததாய் சொல்லுவேன். ஒருவேளை அவ அந்த இளைஞனோடு ஓடிப்போ இருக்கக்கூடும் என்ற ஊகத்தை சொல்லுவேன். போலீஸில் இருக்கிற ஹை லெவல் ஆஃபீஸர்ஸை எனக்கு தெரியும். காதலனோடு ஓடிப்போன பிரியம்பதாவோட கேஸை ப்ரோலாங் பண்ணாம சீக்கிரமா ஃபைலை க்ளோஸ் பண்ண சொல்லுவேன். டாக்டர் இப்போது வியர்ப்பதை நிறுத்தி இருந்தார். ஃப்ரீ பிரீஃப் கேஸுக்குள் இருந்த பணத்தை ஒருவித ரசனையோடு பார்த்தார். ரமணிசேகர் புன்னகையின் பரப்பை பெரிதாக்கினார்.
டாக்டர், உங்களுக்கு இந்த 5 லட்சம் மட்டும் இல்லை, பிரியம்பதாவுக்கு தர்றதாய் சொன்ன பணமும் உங்களுக்குத்தான். அதை தவிர என்னோட சன் நந்தகுமாருக்கு 2 கிட்னியும் பொருத்தி ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டா ஒரு பிளாங்க் செக்கையும் உங்களுக்கு தர்றேன். அந்த செக்கில் உங்கள் ஃபீஸ் எவ்வளவோ அந்த தொகையை நிரப்பிக்கலாம். ரமணிசேகர் சொல்ல சொல்ல டாக்டர் விஸ்வநாதனின் முகம் பிரகாசத்திற்கு போயிற்று. அத்தியாயம் 21. சப் இன்ஸ்பெக்டர் மகேஷ் 2 மணி நேரம் கழித்து குட்லக் வாட்சுக்கு போய் சத்யநாராயணனை சந்தித்த போது அவர் புன்னகைத்தார். கண்டுபிடிச்சிட்டோம் சார். யாரு? வாட்சை வாங்கிட்டு போனது ஒரு பெண். பெண்ணா? ஆமா சார். பேரு, அட்ரஸ்? சத்யநாராயணன் பில் காப்பியை எடுத்து மகேஷிடம் நீட்டினார். அத்தியாயம் 22. மதியம் 3 மணி. டாக்டர் விஸ்வநாதன் மேஜை மேல் இருந்த டெலிஃபோன் கனைத்தது. அவர் ரிசீவரை எடுத்தார். ஹலோ டாக்டர், ரமணிசேகரின் குரல். என்ன காரியத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? அனஸ்தீசியா கொடுத்துருக்கிறேன். இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ளே ஆரம்பிச்சிடுவேன். இப்போ நான் அங்கே வரலாமா? வாங்க. டாக்டர் விஸ்வநாதன் ரிசீவரை வைத்த 10வது நிமிஷம் ரமணிசேகர் காரில் வந்து சேர்ந்தார். கதவை சாத்தி விட்டு எதிரில் உட்கார்ந்தபடி கேட்டார். என்ன டாக்டர், இப்போ உங்களுக்கு காலையில் இருந்த டென்ஷன் இல்லையே? சுத்தமா இல்லை. பிரியம்பதா உடம்பில் இருந்து 2 கிட்னியையும் எடுத்த பின்னாடி அவளுடைய டெட் பாடியை ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிவிட்டேன். என்ன ஏற்பாடு என்பதை நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. என் பங்களா தோட்டக்காரன் சுப்பையாவும் வேன் டிரைவர் பொண்ணுவும் அந்த டிஸ்போஸ் வேலையை பண்ண போறாங்க. ராத்திரி 10 மணிக்கு மேலே ஒரு வேனை எடுத்துக்கிட்டு 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு பின்பக்கமா வருவாங்க. உங்க உதவியோடு பிரியம்பதா டெட் பாடியை வேனுக்கு கொண்டு போயிடுவாங்க. சரி, பாடியை எங்கே கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுவாங்க? இடத்தையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. எந்த இடம்? அட்டக்கட்டி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே குருதி புனல் பகவதி அம்மன் கோயில் ஒன்று சிதிலமடைஞ்சிருக்கு. ஆள் நடமாட்டமே அந்த பக்கம் கிடையாது. அங்கே குழியை தோண்டி பாடியை புதிச்சிட வேண்டியதுதான். அவ்வளவு தூரம் ஏன் போகணும்? இங்கேயே பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடம் பார்த்து டிஸ்போஸ் பண்ணிடலாமே. நோ டாக்டர், செய்கிற காரியத்தை திருத்தமாய் செய்யணும். இந்த ஜென்மத்தில் பாடி வெளியே வராதபடிக்கு டிஸ்போஸ் பண்ணணும். பாடியை அட்டக்கட்டி ஃபாரஸ்ட்டுக்கு கொண்டு போயிட வேண்டியதுதான். ரமணிசேகர் சொல்லி கொண்டிருக்கும் போதே இன்டர்காம் கூப்பிட டாக்டர் ரிசீவரை எடுத்தார். மறுமுனையில் ரிசப்ஷனிஸ்ட் பேசினாள். டாக்டர், உங்களை பார்க்கறதுக்காக ஆனந்தன் ஒருத்தர் வந்திருக்கிறார். ஏதோ பர்சனல் மேட்டராம். ஆனந்தன்? எஸ் டாக்டர், என்னோட ரூமுக்கு வர சொல்லு. ரிசீவரை வைத்தவர் எதிலிருந்த ரமணிசேகரை ஏறிட்டார். யாரோ ஆனந்தனாம். என்னை பார்த்து பேசணுமாம். சீக்கிரமா பேசி அனுப்புங்க டாக்டர். 2 நிமிஷம்தான். விஷயம் என்னன்னு கேட்டு உடனே அனுப்பிடலாம். டாக் டாக். வெளியே கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. கமின். டாக்டர் குரல் கொடுக்க அந்த இளைஞன் உள்ளே வந்தான். வெள்ளை பேண்ட், வெள்ளை ஷர்ட், சமர் கிராப், கண்களில் கண்ணாடி. டாக்டர், ஐ எம் ஆனந்தன். டாக்டர் விஸ்வநாதன் அவனை ஏறிட்டார். உட்காரச் சொல்லாமல் சீரியஸான குரலில் கேட்டார். என்ன விஷயம்? அவன் சில வினாடி தயங்கி விட்டு சொன்னான். நான் பிரியம்பதாவை பார்க்கணும். அத்தியாயம் 23. சப் இன்ஸ்பெக்டர் மகேஷ் கார்பன் காப்பி எழுத்துக்களை மங்களாய் தெரிந்த அந்த பில்லை படித்து பார்த்தார். எம் மைத்ரேயி, நம்பர் 33, கணேஷ் நகர். அந்த பொண்ணை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். ஒரு வருஷத்துக்கு முந்தி கடைக்கு வந்து வாட்சை வாங்கிட்டு போயிருக்காங்க. யாருன்னு ஞாபகம் வரல. கணேஷ் நகர் எங்கே இருக்கு? சரவணப்பட்டிக்கு பக்கத்துல சார். அத்தியாயம் 24. டாக்டர் விஸ்வநாதனும் ரமணிசேகரும் உச்சபட்சமாய் அதிர்ந்து போய் ஆனந்தனை ஏறிட்டார்கள். யாரை பார்க்கணும்? பிரியம்பதாவை. யாரது? ஆனந்தன் புன்னகைத்தான். டாக்டர், என்கிட்ட நீங்க எதையும் மறைக்க வேண்டிய அவசியமில்லை. பிரியம்பதாவும் நானும் லிட்டரலி ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் அடிக்கடி சந்திச்சுக்குவோம். படித்த புத்தகங்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணிக்குவோம். கொஞ்ச நாளாக பிரியம்பதா தன்னோட சொந்த பிரச்சனைகள் பற்றியும் என்கிட்ட மனம் விட்டு பேசிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் தன் வீட்டு பேரில் இருக்கிற கடனை அடைக்கிறதுக்காக மிஸ்டர் ரமணிசேகரின் சன் நந்தகுமாருக்கு ஒரு கிட்னியை கொடுக்க போறதா என்கிட்ட நேத்திக்கு சொன்னாங்க. அதான் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். டாக்டரும் ரமணிசேகரும் இன்னமும் அதிர்ச்சி விலகாத பார்வைகளோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஆனந்தன் தொடர்ந்தான். டாக்டர், இந்த விஷயத்தை வெளியே நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்னோட சுபாவம் பிரியம்பதாவுக்கு தெரியும். அதனால் தான் என்கிட்ட மட்டும் கிட்னியை தர்றதை பத்தி பேசினாங்க. ரமணிசேகர் அவனை ஏறிட்டார். உன் பேர் என்னன்னு சொன்ன? ஆனந்தன். எங்கே வேலை பார்க்குற? சம்பூர்ணம் ஃபைனான்ஸ் கார்பரேஷனில் அக்கௌண்டனா இருக்கிறேன். சொந்த ஊர் இதே தானா? இல்லை சார், பெங்களூர். வேலைக்காக இந்த ஊருக்கு வந்தேன். செட்டில் ஆகிட்டேன். வீடு அஜந்தா லாட்ஜில் மாத வாடகைக்கு ரூம் எடுத்திருக்கேன்.
என் பையனுக்கு கிட்னி தர போறதை பத்தி பிரியம்பதா உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருக்காளா? ஆமாம் சார். சரி, என் கூட வா. சொல்லிக்கொண்டே ரமணிசேகர் எழுந்தார். எங்கே சார்? பிரியம்பதாவை பார்க்கத்தானே வந்த. அவ என் வீட்டில் தான் இருக்கா. ராத்திரி 8 மணிக்கு மேல் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவா. இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் யாராவது கண்ணில் பட்டுடலாம்ங்கிற பயம்தான் காரணம் சொன்ன ரமணிசேகர் டாக்டரிடம் திரும்பினார். டாக்டர், நீங்க ஏற்பாடுகளை கவனிங்க. நான் ஆனந்தனை கூட்டிட்டு என் வீட்டுக்கு போறேன். சரியா 8 மணிக்கு ஹாஸ்பிட்டல் வேனை வீட்டுக்கு அனுப்புங்க. பிரியம்பதா புறப்பட்டு வரட்டும். ஆனந்தனின் தோள் மேல் பாசமாய் கையை போட்டு போர்ட்டிகோவில் நின்றிருந்த தன் காரை நோக்கி கூட்டி போனார் ரமணிசேகர். திகைப்பாய் நின்று கொண்டிருந்த டாக்டர் விஸ்வநாதனை ஒரு தடவை திரும்பி பார்த்து கண்ணடித்தார். அத்தியாயம் 25. சரவணம்பட்டிக்கு பக்கத்தில் இருந்த கணேஷ் நகர் பூராவும் புது பங்களாக்கள் மொழுவென்று முளைத்திருக்க சப் இன்ஸ்பெக்டர் மகேஷ் சற்று சிரமப்பட்டு மைத்ரேயின் அட்ரஸை தேடி கண்டுபிடித்தார். அப்ரஸ் மரங்களால் சூழ்ந்திருந்த அந்த சின்ன பங்களா சிறிய காம்பவுண்ட் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போய் காலிங் பெல்லுக்கு வேலை கொடுக்க கதவு தயக்கமாய் திறந்தது. அந்த அழகான பெண் சுடிதாரில் நின்றிருந்தாள். யூனிஃபார்மில் இருந்த மகேஷை பார்த்ததும் பென்சில் மை புருவங்கள் உயர்ந்தது. எஸ் மைத்ரேயி, நான் தான். ஒரு என்கொயரி சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தார் மகேஷ். என்ன, இந்த வாட்சை யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாட்சை எடுத்து காட்ட அதை பார்த்தவளின் அழகான முகம் அதிர்ச்சிக்கு போயிற்று. அத்தியாயம் 26. நிசப்தமாய் இருந்த தன்னுடைய பங்களாவுக்குள் ஆனந்தனை கூட்டிட்டு போனார் ரமணிசேகர். பிரத்யோக அறை வந்ததும் நாட்காலியை காட்டினார். உட்கார் தம்பி. ஆனந்தன் சுற்றும் முற்றும் பார்த்தான். பின் தயக்கமான குரலில் கேட்டான், சார் பிரியம்பதா? முதல்ல உட்கார் தம்பி. உட்கார்ந்தான். உனக்கு சொந்த ஊர் பெங்களூருன்னு சொன்ன, அங்கே யார் இருக்காங்க? இப்போ அங்கே யாரும் இல்லை சார். எனக்கு சின்ன வயசா இருக்கும் போதே அப்பா காலமாயிட்டாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அம்மா காலமானாங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. பிரியம்பதாவை உனக்கு எப்படி பழக்கம்னு சொன்ன? லிட்டரரி ஃப்ரெண்ட்ஸ் சார். ஆங்கில நாவல்களையும் தமிழ் நாவல்களையும் படிச்சுட்டு பரஸ்பரம் விமர்சனம் பண்ணிக்குவோம். ரமணிச்சந்தர் ஆனந்தத்தின் மார்பு பகுதியை உற்று பார்த்தபடி கேட்டார். ஆமாம், செஸ்ட் போர்ஷனில் அது என்ன புடைப்பாய்? அதுவா? அது கேஷ் சார். பார்ட்டி ஒருத்தரங்க கம்பெனிக்கு தர வேண்டிய பணம் 20,000 கொடுத்தார். பாக்கெட்டில் வைக்க முடியல, அதுதான் செஸ்ட் போர்ஷனில் வச்சிருக்கிறேன். உனக்கு கல்யாணம் இன்னும் இல்லை சார் என்றவன் மெதுவான குரலில் சொன்னார். சார், 1/2 மணி நேரத்துக்குள்ளே நான் கம்பெனிக்கு போகணும். பிரியம்பதாவை கூப்பிட்டீங்கன்னா பார்த்துட்டு போயிடுவேன். ரமணிச்சந்தர் எழுந்தார். உட்கார்ந்து அந்த புஸ்தகத்தை புரட்டிட்டு தம்பி, இப்போ வந்துடுறேன் சொல்லி அறையை விட்டு நகர்ந்தார். வெளியே வராந்தாவில் நின்றிருந்த வேன் டிரைவர் பொண்ணுவை கையசைத்து கூப்பிட்டார். ஐயா, அவன் ஓடி வந்தான். சுப்பையா அங்கே தோட்டத்திலே இருக்கான்யா, போய் அவனை கூட்டிட்டு வா. உள்ளே உட்கார்ந்து இருக்கிறானே ஒருத்தன், அவன் இங்கிருந்து உயிரோடு போகக்கூடாது. ராத்திரி 10 மணிக்கு மேலே பிரியம்பதாவோட டெட் பாடியை வேன்ல ஏற்றி அட்டக்கட்டி ஃபாரஸ்ட்டுக்கு கொண்டு போகும்போது இவனோட பாடியையும் சேர்த்து கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடணும். சரிங்க ஐயா. அத்தியாயம் 27. மைத்ரேயி மகேஷின் கையில் இருந்த வாட்சை பார்த்துவிட்டு குரலில் குளறினாள். சார், இந்த வாட்ச் உங்ககிட்ட எப்படி? அவர் கையமர்த்தினார். அதை அப்புறமா சொல்கிறேன். முதல்ல இந்த வாட்சை பற்றி சொல்லுங்க. குட்லக் வாட்சஸில் கடையில் இந்த வாட்சை நீங்கள் 2 வருஷத்துக்கு முந்தி வாங்கியிருக்கீங்க இல்லையா? ஆமாம். இது ஜென்ஸ் வாட்ச். யாருக்காக இதை வாங்கினீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்த ஒருத்தருக்காக வாங்கி ப்ரெசன்ட் பண்ணினேன். யார் அவர்? பேரு ஆனந்த். சம்பூர்ணம் ஃபைனான்ஸ் கம்பெனியில் அக்கௌண்டனாக இருந்தார். அப்படின்னா இப்போ? அத்தியாயம் 28. கதவு திறக்கப்படும் சப்தம் கேட்டு புத்தகத்தில் நின்றும் தலையை நிமிர்த்தினான் ஆனந்த். திடகாத்திரமான அந்த 2 பேர் உள்ளே நுழைந்து அவனுடைய 2 பக்கத்திலும் நின்றார்கள். ஆனந்த் மெல்ல எழுந்தபடி கேட்டான், பிரியம்பதா? கேட்டுக்கொண்டிருக்கும் போதே 2 பேர்களில் ஒருவனுடைய முஷ்டி ஆனந்தின் அடி வயிற்றில் இறங்கியது. அம்மா! நரம்புகள் சுருள 2ஆய் மடங்கி மண்டியிட்டான். கண்ணின் கருவிழிகள் ஒரு பக்கமாய் சொருகி கொண்டது. இன்னொரு கொத்து நெஞ்சில் விழுந்ததும் மெல்லாந்தான். 2 பேரும் ஒரே நேரத்தில் தன் வலது கால்களை ஆனந்தின் முகத்தில் வைத்து நசுக்க மூக்கிலும் வாயிலும் ரத்தம் கொப்பளித்தது. ரமணிசேகர் உள்ளே வந்தார். சுப்பையா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். நீயும் பொண்ணும் உவனை நீட்டா பேக் பண்ணி வேன்ல ஏற்றி ராத்திரி 10 மணிக்கு ஹாஸ்பிட்டலோட பின்பக்கத்தில் வந்துருங்க. பிரியம்பதாவோட புணமும் அங்கே ரெடியா இருக்கும். 1/2 நிமிஷ நேரத்துக்குள்ளே அந்த பாடியை ஏற்றிக்கிட்டு அட்டக்கட்டி ஃபாரஸ்ட்டுக்கு நீங்க போயிடலாம்.
சுப்பையனும் பொண்ணுவும் தலையாட்டினார்கள். சரிங்கய்யா. ரமணிசேகர் மாடிப்படிகளில் இறங்கி போர்ட்டிகோவுக்கு வந்து காரில் ஏறி அதை வேகமாய் விரட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தார். அறையில் கவலையாய் காத்திருந்த டாக்டர் விஸ்வநாதன் கேட்டார், என்னாச்சு ரமணிசேகர்? ஆனந்தனுக்கு வழிகாட்டியாச்சு. எனக்கு புரியல. பிரியம்பதாவோட டெட்பாடியோட ஆனந்தனின் டெட்பாடியும் அட்டைக்கட்டி ஃபாரஸ்ட்டுக்கு போக ஏற்பாடு பண்ணிட்டேன். டாக்டர் திருக்கிட்டார். அவனை கொன்னுட்டீங்களா? இந்நேரம் சுப்பையாவும் பொண்ணுவும் அந்த காரியத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. விஸ்வநாதன் வியர்த்த முகத்தோடு குரல் குளறினார். ரமணிசேகரின் விஷயம் விபரீதமாக போகுது. நோ டாக்டர், விஷயம் விபரீதமாக போக இருந்தது. அதை தடுத்துட்டோம். இனிமேல் நீங்கள் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆபரேஷனை தைரியமாய் பண்ணலாம். ரமணிசேகர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அறையின் கதவு டொக் டொக் என்று தட்டப்பட்டது. எஸ் கமின். நர்ஸ் பதட்டமாய் உள்ளே நுழைந்தாள். டாக்டர் உடனே வாங்க. ஐசி யூனிட்டில் இருக்கிற பேஷண்ட் நந்தகுமாருக்கு மூச்சு இறைக்குது. ஆக்சிஜன் போஸ்ட் வச்சும் அந்த மூச்சு திணறலை கண்ட்ரோல் பண்ண முடியல. விஸ்வநாதனும் ரமணிசேகரும் எழுந்து கதவை படிரெண்டு திறந்து கொண்டு வராந்தாவில் ஏறக்குறைய ஓடி ஐசி யூனிட்டுக்குள் நுழைந்தார்கள். பிளந்தவாய் பிளந்தபடி தெரிய நந்தகுமார் நிலைத்த விழிகளோடு ஹஸ் ஹஸ் என்று மூச்சிறைத்து கொண்டிருந்தான். டாக்டர் அவசரமாய் சோதிக்க ரமணிசேகர் தலைமாட்டில் நின்று கொண்டு கத்தினார், நந்தகுமார், நந்தகுமார். ஹஸ் ஹஸ். விஸ்வநாதன் சோதித்து விட்டு கவலையாய் நிமிர்ந்தார். ரமணிசேகரன் உடைந்த குரலில் சொன்னார், ஹீ இஸ் இன் ஹிஸ் லாஸ்ட் செகண்ட்ஸ். அவர் சொன்ன மாதிரியே அந்த நிமிஷம் முடிவதற்குள் நந்தகுமார் வேகமாய் மூச்சிறைத்து விட்டு சட்டென்று ஒரு வினாடியில் செத்து போனான். அத்தியாயம் 29. சம்பூர்ணம் ஃபைனான்சிங் பிரைவேட் லிமிடெட். மேனேஜிங் டைரக்டர் சாம்பமூர்த்தி கோபமான குரலில் சப் இன்ஸ்பெக்டர் மகேஷிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனந்தன் ஒரு அயோக்கியன் சார். நல்லவன் மாதிரியே நடிச்சு என்னை ஏமாத்திட்டான். பாட்டிக்கிட்ட 20,000 ரூபாய் வசூல் பண்ணிக்கிட்டு தலைமறைவாயிட்டான். பணம் வேணும்னு கேட்டிருந்த நானே கொடுத்திருப்பேன். அவனை அந்த ஆஃபீஸில் எப்படி வச்சிருந்தேன் தெரியுமா இன்ஸ்பெக்டர்? என்னோட சன்னுக்கு கூட அவ்வளவு உரிமை தரல நான். ஆனந்தன் எப்படி இருந்து உங்க ஆஃபீஸுக்கு வரையில? அவன் கடைசி ஆஃபீஸுக்கு வந்தது February மாதம் 5ஆம் தேதி. 6ஆம் தேதியிலிருந்து ஆள் வரையில. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணினீங்களா? இல்லை. ஏன்? இந்த கம்பெனியில் அவன் நிறைய உழைச்சிருக்கான். 100கணக்கான டெபாசிட் ஹோல்டர்ஸை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கான். வேலையை விட்டு அவன் நின்னா கூட 40,000 50,000 பணம் தர வேண்டி இருக்கும். ஆனால் 20,000 ஒளிஞ்சு போகட்டும்னு விட்டுட்டோம். ஆனந்தன் கொலை செய்யப்பட்டிருப்பார்னு உங்களுக்கு தோணலையா? இன்ஸ்பெக்டர், யூ மீன்? எஸ், ஹீ இஸ் மர்டர்ட். அவருடைய அட்டகட்டி ஃபாரஸ்ட் பகவதி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் புதைக்கப்பட்டிருந்தது. ஃபர்தர் என்கொயரிக்காக மறுபடியும் உங்ககிட்ட வருவேன். ஆனந்தின் அஜந்தா லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கி இருந்ததாய் மைத்ரேயி சொன்னாங்க. இப்போ விசாரணைக்காக அங்கே தான் போயிட்டு இருக்கேன். மகேஷ் தலையில் தொப்பியை பொருத்தி கொண்டு எழுந்தார். அத்தியாயம் 30. நந்தகுமார் பாடியை மார்ச்சுவரிக்கு அனுப்பிவிட்டு குனிந்த தலையோடு அறைக்குள் திரும்பினார்கள் டாக்டரும் ரமணிசேகரும். ரமணிசேகர் இடிந்து போய் நாட்காலியில் சரிந்தார். தொண்டையில் அழுகை அடைத்து கொள்ள சொன்னார். டாக்டர், நந்தகுமாரோட மரணத்தை நான் எதிர்பார்க்கல. இப்ப என்ன பண்றது? டாக்டர் பெருமூச்சு விட்டார். எல்லாமே ஸ்பாயில்ட். பிரியம்பதாவை என்ன செய்யலாம்? அனஸ்தேஷியா மயக்கம் அவளுக்கு தெளிஞ்சதுமே நந்தகுமார் இறந்து போன விஷயத்தை சொல்லி பணத்தையும் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதுதான். அவளை உயிரோடு விட்டு விடுறதா? எஸ், அவளை உயிரோடு விட்டு வீட்டுக்கு திருப்பி அனுப்புறது தான் நல்லது. இல்லைன்னா கிட்னி தானம் பண்ண போகிற விஷயத்தை ஆனந்தன் கிட்ட சொல்லி வச்ச மாதிரி வேற யார்கிட்டையாவது சொல்லி இருக்கலாமே. ரமணிசேகர் திடுக்கிட்டார். யூ ஆர் கரெக்ட். அந்த பாயிண்டை நான் யோசிக்கவே இல்லை. பிரியம்பதாவுக்கு ஜாதகத்திலே கட்டியான ஆயுசு இருக்கணும். இல்லைன்னா சாவு விளிம்பு வரைக்கும் வந்தவ தப்பிச்சிட்டாளே. ஆனந்தன், இந்நேரம் அவன் கதை முடிஞ்சிருக்கும். பாடியை அட்டைக்கட்டி காட்டுக்கு கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ண வேண்டியதுதான். சுப்பையா பொண்ணு 2 பேரோட டியூட்டியும் அதுதான். ஃபாரஸ்ட் செக் போஸ்டில் வேனை செக் பண்ண மாட்டாங்களா? செக் போஸ்ட் இருக்கிற வாட்சர் மாரப்பன் நம்ம ஆட்களுக்கு வேண்டியவன். வேனை கண்டுக்காம உள்ளே விட்டு விடுவான். அத்தியாயம் 31. அஜந்தா லாட்ஜ் மேனேஜரை விசாரித்து கொண்டிருந்தார் மகேஷ். ஆனந்தன் உங்கள் லாட்ஜில் எத்தனை வருஷமாய் தங்கியிருந்தார்? 2 வருஷமாய். 6 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது February மாதம் 5ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு லாட்ஜுக்கு வந்து சாப்பிட்டு மறுபடி வேலைக்கு கிளம்பி போனவர் மறுபடியும் திரும்பி வரல, அப்படித்தானே?
ஆமாம் சார். 2 மணிக்கு சாப்பிட வந்த ஆனந்திடம் ஏதாவது மாற்றம் தெரிஞ்சுதா? ஒரு மாற்றமும் தெரியல சார். ஆனால் வழக்கமாக சைக்கிள் ஆஃபீஸுக்கு போகிறவர் அன்னைக்கு ஆட்டோவில் போனார். கேட்டதுக்கு சைக்கிளில் ஏதோ ரிப்பேர்னு சொன்னார். அவர் ஏறிப்போன ஆட்டோ கூட ஹோட்டலுக்கு எதிரே இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்து தான் வந்தது. ஆட்டோ டிரைவர் யாருன்னு தெரியுமா? தெரியும், சண்முகம்னு பேரு. நானே சண்முகத்தை விசாரித்தேன். ஆனந்தன் ஆட்டோவில் ஏறிக்கிட்டு முதல்ல வெரைட்டி ஹால் ரோட்டுக்கு போயிட்டு ஒரு பார்ட்டிக்கிட்ட பணம் வாங்கிட்டு விஸ்வா நர்சிங் ஹோம் வாசல் இறக்கி விட்டு ஆட்டோவை அனுப்பிட்டாராம். நர்சிங் ஹோமுக்கு எதுக்காக போனார் தெரியல சார். நீங்கள் நர்சிங் ஹோம் வரை போய் விசாரிக்கவில்லையா? இல்லை சார். ஏன்? அவர் பணத்தை எடுத்துக்கிட்டு தலைமறைவாயிட்டாருன்னு எல்லோரும் பேசிக்கிட்டாங்க. பிரச்சனையே அதோடு விட்டுட்டேன். விஸ்வா நர்சிங் ஹோம் முதடுகளுக்குள் முனகிய மகேஷ் லாட்ஜ் மேனேஜரிடம் விடை பெற்று கொண்டு பைக்குக்கு வந்தார். 12 நிமிஷ பயணம். சிட் அவுட்டரில் இருந்து விஸ்வா நர்சிங் ஹோமின் ரிசப்ஷனிஸ்டை சந்தித்தார் மகேஷ். சம்பூர்ணம் ஃபைனான்சிங் ஹோம் கம்பெனியிலிருந்து வாங்கிய ஆனந்தனின் போட்டோவை அவளிடம் காட்டினார். இந்த நபரை பார்த்திருக்கிறீங்களா? போட்டோவை பார்த்ததுமே அவளுடைய நெற்றிப்பரப்பு சுருங்கியது. மகேஷ் அவளுடைய முகபாவத்தை படித்து விட்டு கேட்டார். பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஆள் டாக்டரை பார்க்கணும்னு வந்திருந்தார். அவர் வந்த நேரம் அவுட் பேஷண்ட் நேரம், விசிட்டிங் நேரமோ இல்லை. அதனாலே உள்ளே போக அலோவ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு அவர் டாக்டரை பர்சனலாக பார்த்து பேசணும்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணினார். நான் டாக்டரை இன்டர்காமில் கண்டாக்ட் பண்ணி விவரம் சொன்னதும் டாக்டர் அவரை உள்ளே அலோவ் பண்ணும்படி சொன்னார். அந்த சம்பவத்தினால் தான் போட்டோவை பார்த்ததும் சட்டுன்னு எனக்கு ஞாபகம் வந்தது. டாக்டர் அவரை எதுக்காக பார்க்க போனார் தெரியவில்லை. சரி, உள்ளே போன ஆனந்த் எத்தனை மணிக்கு வெளியே வந்தார்? ஒரு 5 நிமிஷத்திலே வெளியே வந்தார். அவரோடு டாக்டர் என்ற ஃப்ரெண்ட் மிஸ்டர் ரமணிசேகர் வந்தார். 2 பேரும் காரில் ஏறி போனாங்க. யாரோட கார் அது? ரமணிசேகரோட கார். அதுக்கப்புறம் ஆனந்த் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரா? வரலை. 1 மணி நேரம் கழித்து ரமணிசேகர் மட்டும் காரில் வந்தார். ரமணிசேகரோட வீட்டு அட்ரஸ் எனக்கு வேணும். ரிசப்ஷனிஸ்ட் ஒரு பேப்பரில் அட்ரஸை குறித்து கொடுத்தாள். மகேஷ் வாங்கி கொண்டு கேட்டார், டாக்டர் உள்ளே இருக்காரா? அவர் வெளியூர் போயிருக்கார். நாளை காலையில் திரும்புவார். அத்தியாயம் 32. ராத்திரி மணி 10:30. 6 மாதங்களுக்கு முன்னால் மூச்சிறைத்து கொண்டு இறந்து போன மகன் நந்தகுமாரை போட்டோவில் பார்த்தபடியே மாடியேறி கொண்டிருந்த ரமணிசேகர் போர்ட்டிகோவில் போலீஸ் ஜீப் வந்து நிற்பதை பார்த்ததும் படியிறங்கி வந்தார். ஜீப்பினின்று இறங்கிய மகேஷ் உள்ளே வந்து அவரை எதிர்கொண்டார். ஐ ஆம் SI of police மகேஷ், ப்ளீஸ் பி சீட்டட். சோஃபாவை காட்டிவிட்டு எதிரில் உட்கார்ந்தார் ரமணிசேகர். இருதயம் துருக் துருக்கென்று ரேசாய் உதறிக்கொண்டாலும் காட்டிக்கொள்ளாமல் கேட்டார், என்ன விஷயம்? ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் ப்ளீஸ். TN45 S5744 வேன் உங்களுடையது தானே? ஆமாம். 6 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது February மாதம் 5ஆம் தேதி அந்த வேன் எந்த ஏரியாவில் இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? ரமணிசேகர் உஷார் நிலைக்கு வந்தார். அதெப்படி சொல்ல முடியும்? குறிப்பாய் சொல்ல முடியாவிட்டாலும் உத்தேசமாய் சொல்லலாமே. சாரி, எனக்கு ஞாபகம் இல்லை. இட்ஸ் ஓகே, நானே சொல்கிறேன். உங்கள் வேன் அந்த 6ஆம் தேதி அட்டக்கட்டி ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருந்தது. ரமணிசேகரின் முதுகுத்தண்டு வடத்தில் ஒரு பனிக்கட்டி சறுக்கு கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்மெல் பண்ணி இருக்கிறார்கள். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா? ப்ளீஸ் கோ த்ரூ திஸ் ஷீட். ஒரு தாளை நீட்டினார். கம்ப்யூட்டர் எண்கள் வரிசையாய் ஓடியிருந்தன. ரமணிசேகரின் பார்வை தாளின் மேல் பக்கத்தில் போயிற்று. தேதி February 6. அட்டக்கட்டி பொள்ளாச்சி வாகன சர்வே விபரம் என்று தலைப்புக்கு கீழே வரிசையாய் வாகனங்களின் ரெஜிஸ்ட்ரேஷன் எண்கள். மகேஷ் புன்னகையோடு தொடர்ந்தார். அட்டக்கட்டி ஃபாரஸ்டுக்குள்ளே குருதிப்புணல் பகவதியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் 2 நாளைக்கு முன்னாடி ஸ்கெலிட்டன் ஃபார்மல் ஒன்று டெட் பாடி தோண்டி எடுக்கப்பட்டது. அது யாருன்னு போலீஸுக்கு தெரியல. டாக்டர்ஸோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பாடி புதைக்கப்பட்டு 6 மாதம் ஆகி இருக்கணுங்கிற தகவலை வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணினேன். டெட் பாடியோடு கிடைச்ச ஒரு எலக்ட்ரானிக் வாட்சை வச்சு இறந்தது ஆனந்தன் என்கிற நபர் என்கிறதை கண்டுபிடிச்சேன். ஆனந்தன் காணாமல் போனது 6ஆம் தேதியிலிருந்து. விஸ்வநாதன் நர்சிங் ஹோம் ரிசப்ஷனிஸ்டோட ஸ்டேட்மெண்ட் படி 5ஆம் தேதி மத்தியானம் 3:30 மணிக்கு ஆனந்தனும் நீங்களும் உங்கள் காரில் புறப்பட்டு போயிருக்கிறீங்கள். 1 மணி
நேரம் கழிச்சு நீங்கள் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பி வந்திருக்கீங்க. ஸோ உங்களால தான் ஆனந்தனுக்கு ஏதாவது நேர்ந்திருக்கன்னு நினைச்சேன். ஆனந்தனோட பாடியை டிஸ்போஸ் பண்ண உங்க வீட்டு வாகனங்கள்ல ஏதாவது ஒன்றை உபயோகப்படுத்தி இருக்க கூடுங்கிற எண்ணத்துல பொள்ளாச்சி வாகன சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பிப்ரவரி முதல் வாரம் சர்வே பண்ணின வாகன லிஸ்டை கேட்டேன். ஏன்னா ஒவ்வொரு பிப்ரவரி மாசமும் அந்த ஏரியாவில் சர்வே நடத்துறது டிபார்ட்மெண்டோட வழக்கம். சர்வே லிஸ்டில் வந்தது. உங்கள் பங்களாவில் இருக்கிற 3 கார், ஒரு வேன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்களை அந்த லிஸ்டோட ஒப்பிட்டு பார்த்தேன். உங்க வேன் நம்பர் அந்த லிஸ்டில் இருந்தது. ரமணிசேகர் பாவ்லா காட்டினார். இன்ஸ்பெக்டர், நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு புரியல. நீங்க சொல்ற ஆனந்தனே எனக்கு தெரியாது. என்னோட வேன் ஏதாவது பிசினஸ் பர்பஸா அட்டக்கட்டி ஃபாரஸ்டுக்கு போயிருக்கலாம். மகேஷ் குறுக்கிட்டார். சாரி மிஸ்டர் ரமணிசேகரன், இந்த ஊரில் நீங்கள் ரொம்ப பெரிய மனுஷன். நீங்க போய் பேசினால் எனக்கு கேட்க கஷ்டமாயிருக்கும். எனக்கு வேண்டிய உண்மைகள் எல்லாம் உங்கள் மூலம் கிடைக்கலன்னாலும் வேற ஒருத்தர் மூலமால் கறந்த பால் மாதிரி கட்டியா கிடைச்சிருக்கு. யாரு? உங்க வீட்டு வேன் டிரைவர், சொன்ன மகேஷ் போர்ட்டிகோவில் நின்றிருந்த ஜீப்பை பார்த்து கையசைக்க ஒரு கான்ஸ்டபிள் டிரைவர் பொண்ணுவை ஜீப்பின் உள்ளே இருந்து இழுத்து கொண்டு வந்து வெளிப்பட்டார். அவரை தொடர்ந்து பிரியம்பதாவும் மைத்ரேயும் இறங்கினார்கள். ரமணிசேகரன் திகைப்பாயில எல்லோரும் உள்ளே வந்தார்கள். பிரியம்பதா மெல்லே நடந்து அவர் நெருங்கினாள். சார், பணம் இல்லாத கொடுமைக்காக என்னோட கிட்னியை உங்க மகனுக்கு விற்க வந்தேன். ஆனால் உங்க பணக்கார புத்தியை நீங்க காட்டிட்டீங்க. ஆனந்தன் நிஜமாவே பணத்தை எடுத்துட்டு தான் தலைமறைவாயிட்டார்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்குத்தான் எனக்கு உண்மை தெரிஞ்சது. தன்னோட உயிரை கொடுத்து என்னை காப்பாத்தி இருக்கார் ஆனந்தன். என் வீட்டை கடனில் இருந்து மீட்கிறதுக்காக நீங்க கொடுத்த பணத்தை கையோடு கொண்டு வந்திருக்கிறேன். கையோடு கொண்டு வந்திருந்த தோல்பையின் ஜிப்பை பிரித்து ரூபாய் நோட்டு கட்டைகளை எடுத்தால் பிரியம்பதா. இந்த பணம் எப்படி வந்ததுன்னு பாக்குறீங்களா? இது எங்க அம்மாவோட இன்சூரன்ஸ் பணம். எங்க அம்மா செத்து இன்றைக்கு 2 மாசம் ஆச்சு சார். இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருந்து இன்னைக்கு தான் எனக்கு பணம் என் கைக்கு வந்தது. நான் உங்கள் மாதிரியான பாவிக்கு கடனாளியாக இருக்க விரும்பவில்லை. இந்தாங்க பணம். ரமணிசேகரன் முகத்தில் பிரியம்பதா பணத்தை விசிறி அடிக்க அந்த கரன்சி செவ்வகங்கள் அவரை ஸ்பரிசிக்க கூட மனசில்லாமல் காற்றில் விலகி பறந்தன. முற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஃபுல் ஸ்டோரி வாசிச்சாச்சு. நாளைக்கு இதை மாதிரி இன்னும் ஒரு நல்ல ஸ்டோரியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய் நவ்.